ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் எனது வாழ்க்கையை அழகாகவும் சூப்பராகவும் செம்மையாகவும் ஹாப்பியாகவும் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் ஒவ்வொரு நொடியும் அழகாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் குடும்பத்தாரோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற பதிவை நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்க மத்தியில் அடிக்கடி சொல்லிட்டும் வாங்க, நினச்சிட்டும் வாங்க, யோசிச்சுட்டும் வாங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக இந்த வாசகத்துக்கெல்லாம் உயிர் பெற்று நீங்கள் ஆசைப்பட்டபடி உங்கள் வாழ்க்கை அசுர வளர்ச்சி அடைவது உண்மையான விஷயங்க. நம்புங்க. இங்கே நம்புறது மட்டும்தான் நடக்குது. இது எல்லாம் ஒரு சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு தாங்க இந்த உலகமே இயங்குதுங்க. நமக்கு தாங்க தெரியல. சட்டம்னா என்னன்னு தெரியாமல் இந்த வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு, போராடிக்கிட்டு, நமக்கான ஒரு நியாயம் கிடைக்காம, நமக்கான ஒரு சந்தோஷம் இல்லாமல், நமக்கான ஒரு அமைதியற்ற தன்மையில் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். சில சட்டங்கள் இருக்குது. அந்த சட்டங்களை ஃபாலோ பண்ணும்போது நமக்கான வாழ்க்கை சந்தோஷமாக நம்மளுடைய பயணத்தை நோக்கி போகிறது நமக்கே தெரிய வருங்க. எல்லாருக்குமே அதாங்க தெரியல. தெரியாமல் ஒரு உலகத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த உலகம் எப்படிப்பட்டது, யார் எப்படி இருப்பாங்க, நம்மளோட ரோல் என்ன, நம்ம எப்படி இங்கே நடந்துக்கணும் அப்படிங்கிற சில விஷயங்கள் மட்டும் கற்றுக்கிட்டோம்னா இந்த உலகத்தில் நம்ம அழகாக சேஃபாக நம்மளோட ரோல் ப்ளே பண்ணிவிட்டு எந்த விதமான ஒரு கஷ்டத்துக்குள்ளேயும் போய் மாட்டாமல் சிக்கிக்காமல் அழகாக கடவுள் கொடுத்த பணியை செஞ்சுட்டு நம்மளும் சந்தோஷமாக இருந்துட்டு அமைதியாக யாருக்குமே தெரியாமல் யாருக்குமே தொந்தரவு கொடுக்காம யாரும் நம்மளை தொந்தரவு செய்யாத அளவுக்கு அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடலாங்க. இந்த ஒரு மெசேஜ் தாங்க கண்டிப்பாக நம்ம யாருக்குமே தெரியல. உண்மையிலே சத்தியமாக எனக்கெல்லாம் இப்படி ஒரு லெசன் இருக்குன்னே தெரியாதுங்க. ஏதோ ஒன்று பின்னாடிங்க போகிறோம், எதுலேயோ ஒன்றில் லாக் ஆகிறோம், அங்கே மாட்டுறோம், அழுகுறோம், நிற்கிறோம். ஏதோ ஒன்று லாஸ் ஆகுது, அங்கே மாட்டுறோம், நிற்கிறோம். ஏதோ ஒன்று தப்பு செய்யுது, அதுக்காக நம்ம வருத்தப்படுறோம், அங்கே மாட்டுறோம், லாக் ஆகிறோம், நிற்கிறோம். அதுக்கெல்லாம் நிறையா லெசன் இருக்குங்க. அது கற்றுக்கிறது தாங்க நம்ம கஷ்டமே. கஷ்டம் வர்றது எல்லாமே நல்லதுக்கு தாங்க. நம்ம நினச்சிட்டு இருக்கோம், ஐயோ கஷ்டம் வருது. இல்லை, அந்த கஷ்டம் வந்தால் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன தப்பு பண்ணுறீங்க, உங்கள் வாழ்க்கையை எவ்வளோ தூரம் கெடுத்துட்டு நீங்கள் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கே புரிய வருங்க. இங்கே அதாங்க மேட்ரு. இங்கே கஷ்டப்படுறதுனால தான் நம்ம நிறைய விதமான எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்க முடியும். நம்ம எதுக்கு நம்ம இங்கே கஷ்டப்படுறோம்? ஏன் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம்? நம்ம கரெக்டாக தானே போயிட்டுருக்கோம். ஆனால் இங்கே சுற்றிலும் எல்லா விஷயமும் தப்பாக இருக்கு. நம்ம நல்லது செய்ய போனால் இங்கே கெட்டது நடக்குது. நம்ம நல்லது செய்ய போனால் நமக்கே துரோகம் பண்ணுறாங்களே அப்படிங்கிற ஒரு சில தெளிவான விஷயங்களும் நம்ம கற்றுக்கிறது எல்லாமே நமக்கு முன்னாடி நடக்கிற அந்த கஷ்டமான நிகழ்வுகள், நம்மளை ஏமாத்துகிற விஷயங்கள், நம்ம காயப்படுத்துகிற மனிதர்கள், அதுக்கப்புறம் நம்மளை நம்மளோட வீக்னஸை அவங்க பலவீனம், நம்ம பலவீனத்தை அவங்க பலமாக அதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளை அடக்குமுறைப்படுத்துறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ங்க. அதனால ஒரே ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. யாருமே உண்மையானவங்க கிடையாது. இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் இவங்க எப்படி நேற்று இருந்தாங்க, இன்றைக்கி இப்படி, இன்னொருத்தவங்க நேற்று இருந்தாங்க, அவங்க மாறிட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் நீங்கள் ரியாக்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வாழ்நாள் ஃபுல்லாக நீங்கள் ரியாக்ட் பண்ணிவிட்டு அழுதுட்டு கண்ணீர் விட்டுட்டே இருக்க வேண்டியதாங்க. இங்கே யாருமே நம்ம எப்படி வாழணுங்கிறத சொல்லிலாம் கொடுக்க மாட்டாங்கங்க. சுச்சுவேஷனை கொடுத்துருவாங்க. நம்மளா தெரிஞ்சுக்கிட்டு நம்மளா அடிபட்டுட்டு இந்த சுச்சுவேஷனில் இப்படிப்பட்ட லெசன் கற்றுக்கிட்டா மட்டும்தான் இந்த ஒரு பாதையை கடந்து இந்த கேரக்டரை நம்ம மிஞ்சி இந்த கேரக்டரை தாண்டி நமக்கான பயணத்தை நோக்கி போக முடியுங்கிற செல்ஃப் லெசன் மட்டும்தாங்க இங்கே. இது யாருமே ஓப்பனாக ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறாங்க பாருங்கள். 1ஆம் கிளாஸ்க்கு இந்த பாடம், 2ஆம் கிளாஸ்க்கு இந்த பாடம், 3ஆம் கிளாஸ்க்கு அந்த பாடம், அந்த மாதிரிலாம் இங்கே யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. நம்மளோட அனுபவம் மட்டும்தான், நம்ம கூட நம்ம கற்றுக்கிற ஒரு விஷயம் மட்டும்தான். கடவுள் பக்கத்திலே இருந்து இந்த இடத்துல இப்படி நடக்குது, இந்த லெசன் இதுதான் லெசன், உனக்கான லெசன், இந்த லெசனை நீ கற்றுக்கிட்டேன்னு சொல்லி கடவுள் சொல்லி கொடுக்குறாருங்க. கடவுள் கூட சொல்லி கொடுக்கலங்க, இந்த சுச்சுவேஷனில் கொண்டாந்து விட்டுருவார். இந்த சுச்சுவேஷனில் நம்மளாக போராடி இப்படிப்பட்ட ஒரு சட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஈவன் எனக்கு கூடங்க அந்த சட்டம்லாம் இருக்கிறதுலாம் எனக்கு தெரியாதுங்க. உள்ளே போய் மாட்டிக்கிட்டேன், வெளியில் வர தெரியாமல் அழுதேன், நின்னேன், அடி வாங்கினேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இந்த சட்டம் இருக்குது, இந்த சட்டத்தை படித்தா தான் நான் சந்தோஷமாக வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடெல்லாம் கற்றுக்கிட்டாங்க. இது என்னென்னா உங்களுக்கு புரிகிற மாதிரியும் இருக்கும், புரியாத மாதிரியும் இருக்கும். நிறையா பேருக்கு இது புரிஞ்சும் இருக்கும். ஏன்னா 2026 நிறைய பாடங்கள் கற்றுக்கிட்டு வந்திருப்பீங்க. சில பேருக்கு புரிஞ்சும் புரியாத நிலையில் ஆரம்ப கட்டத்துலேயும் புதுசாக வீடியோ பார்க்குறவங்களும் இருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு குழப்பமான ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் போயிட்டு இருந்ததுன்னா, என் வாழ்க்கையில் சரி பண்ண முடியல, கண்ணீர் மட்டும்தான்.
கண்ணீர் மட்டும்தான் எனக்கு இப்போ இருக்குது. நான் அழுதுகிட்டே இருந்தால் போதும். என்னுடைய கஷ்டத்தை கேட்கறதுக்கு கூட ஆள் இல்லை, சொல்கிறதுக்கு கூட முடியல, யார்கிட்டையும் சொல்ல முடியல. அவ்வளோ ஒரு என்ன நான் அந்த சுச்சுவேஷன் நான் சொன்னேன்னா என்னை வந்து தப்பாக எடுத்துக்குவாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நல்லது செய்கிறேன்னு போய் ஒரு இடத்துல நான் போய் லாக் ஆகிட்டேன். தவறான ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டேன். இதில் வந்து முள்ளு மேலே சேலை விழுந்த கதை தான். சேலையை எடுக்கவும் முடியல, முள்ளை வந்து பிடுங்கவும் முடியல. அந்த மாதிரி ஒரு கதை. முள்ளை தொட்டா கையில் ரத்தம் வரும், சேலையை பிடுங்கினா சேலை கிழிஞ்சிருங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எனக்கு விட்டும் விலக முடியல, விலகி வரவும் முடியல, போய் இருக்கவும் முடியல. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நிறையா பேருங்க அந்த ஒரு கஷ்டத்துக்குள்ளே போய் என்னால் சேர்ந்து வாழவும் முடியல, பிரிஞ்சு போகவும் முடியல. பிள்ளைங்களுக்காக, குடும்பத்துக்காக அப்படியே பழக்கப்பட்டு போயிடுச்சு. இதை அடி வாங்கியே இந்த சொற்கள் கடினமான ஒரு கஷ்டமான ஒரு மோசமான சொற்களை கேட்டு கேட்டு எனக்கு அப்படியே மனசெல்லாம் இறுக்கமாக போயிடுச்சு. அப்படியே தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி நிறையா சுச்சுவேஷன்ஸில் நிறையா பேருங்க இருக்கிற அந்த கஷ்டங்கள்லாம் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? இது எல்லாமே நம்ம வந்து கற்றுக்காத ஒரு சுச்சுவேஷனால தான் இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் நிற்கிறோங்க. எவ்வளோ பேர் வாழ்க்கையில் அழகாக போயிட்டே இருக்காங்க. எப்படி அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற சில விஷயத்த நம்ம வந்து உற்று நோக்கு பார்க்கணுங்க. நம்ம வந்து அடுத்தவங்க வாழ்க்கைக்குள்ளே போய் தலை நீட்டி பார்க்க சொல்லலைங்க. ஆனால் அவங்க என்னமோ ஒன்று நம்மளை மீறி ஏதோ ஒரு விஷயம் வந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. எந்த மாதிரி ஒரு விஷயம்னு நான்லாம் கற்றுக்கலங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை பூந்து கற்றுக்கலங்க. ஆனால் எல்லோரும் நல்லா இருக்காங்க. ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் வந்து எனக்கு வந்து நிற்கிது? ஒரே சந்தர்ப்பம் திரும்ப திரும்ப வந்து நான் ஏன் மாட்டுறேன்? எதுக்கு வந்து இப்படிப்பட்ட நபர்கள் வராங்க? நான் நல்லது செய்ய போனால் அவங்க ஏன் வந்து என்னை புரிஞ்சுக்காமல் என்னை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க? ஏன் என்னை குறை சொல்கிறாங்க? ஏன் என்னுடைய கேரக்டரே வந்து தப்பாக பேசுகிறாங்க? அந்த அளவுக்கு மோசமானவன் நான் இல்லையே. யாருக்கும் வந்து நான் தவறு இழைக்க மாட்டேனே, யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டேன். ஆனால் இன்றைக்கி நான் வலிய போய் ஒரு இடத்துல அன்புக்காக ஏங்கி நிற்கும் போது ஏன் என்னை எல்லாரும் இப்படி காயப்படுத்துகிறாங்க? எதுக்கு என்னை துரத்தி அடிக்கிறாங்க? இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பதில் தெரியாமல் வந்து நிற்கிறீங்க பார்த்தீங்களா? இதுக்கெல்லாம் நிறையா பதில் வேணும்னா நீங்கள் நின்று உட்காந்து ஃபஸ்ட்டு நில்லுங்க, அழுங்க, தண்ணி குடிங்க, உட்காந்து நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்ம பண்ணுறது சரியா? ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கடவுள் வந்து எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து ப்ரூஃபோடு விளக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த சுச்சுவேஷன் இப்படி, இந்த கேரக்டர் இப்படி, உங்கள் பர்சன் இப்படி செல்ஃபிஷ்ஷு, அவங்கள மட்டும்தான் பார்க்குறாங்க, உங்களை வந்து ஒரு பொருட்டாகவே நினைக்கிறதில்ல அப்படிங்கிற நிறையா விஷயம் சொன்னாலும், ஆனால் அதில் தான் நீங்கள் போய் மாட்டுக்கிறீங்க. கேட்டால் அன்புங்கிறீங்க, பாசங்கிறீங்க, லாக்குங்கிறீங்க, கம்ஃபர்ட் ஜோனுங்கிறீங்க, என்னென்னமோ வந்து சொல்கிறீங்க. விட்டு கொடுக்க முடியல. அவங்க பண்ணுற தப்பை ஏற்றுக்கிட்டே போகிறீங்க. அது தப்பே இருந்தாலும் அவங்க என் கூட இருந்தால் போதும், அவங்க என் கூட வாழ்ந்தால் போதும், ஏதோ எனக்கு 5 நிமிஷம் கிட்ட பேசினா போதும், அவங்க வந்தால் போதும். நான் ஒரு இமோஷ்னல் பாண்டிங்கில் நிறைய பேர் கனெக்ட் ஆகுறீங்க. இங்கே வந்து எதை பின்னாடியும் நீங்கள் அட்டாச்மெண்ட் ஆகி போனீங்கன்னா அது உங்களை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி ஓடுங்க, விலகி ஓடும். அதனால் எப்பயுமே இங்கே வந்து எது கடவுள் கொடுக்குறாரோ அதை அக்செப்ட் பண்ணிட்டு போகணுங்க. இது வந்து கடவுள் எழுதின ஸ்டோரி. நீங்கள் எதையோ ஒன்று இங்கே பண்ண போய் நமக்கு பிடிச்ச விஷயம்தான் இங்கே நடக்கணும், இந்த விஷயந்தான் கதையாக மாறணும்னு நீங்கள் எப்படிங்க நம்மளால் மாற்ற முடியும் சொல்லுங்கள்? இது எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயந்தாங்க. பணக்காரங்க வந்து ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கிது அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு ஒரு செக்கை வச்சுருப்பார் கடவுள். எல்லாருமே இங்கே லெசன் கற்றுக்கிட்டு தான் ஆகணும். லெசன் கற்றுக்கலைன்னா திரும்ப பிறக்கணும். இந்த ஜென்மத்தில் மனிதர்களாக பிறந்திருக்கிறோம். நம்ம யார், நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெளிவாக யோசிக்கிற அளவுக்கு ஒரு மைண்ட் இருக்குது, அறிவு இருக்குது, விஸ்டம் இருக்குது, நாலேஜ் இருக்குது, எல்லாமே இருக்குங்க. திரும்ப ஏன் ஒரு விஷயத்தில் மாற்றோம்? எதுக்கு இந்த மனித பிறவி எடுக்கிறோம்? ஏன் இந்த இயற்கை கடவுள் படைத்த விஷயங்கள் தானே எல்லாமே நம்மளை சுற்றி இருக்கிற வந்து 5 அறிவுள்ள மிருகங்களாக இருக்கட்டும், ஓரறிவுள்ள மிருகங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து என்ன பண்ணுது? இதுவும் கடவுள் படைத்த ஒரு விஷயம் தானுங்களா? கடவுள் படைத்த ஒரு பொருள் தானே. எல்லாத்துக்குள்ளேயும் எனர்ஜி வைஸில் தானே எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கு. ஆனால் அதுங்கெல்லாம் கடவுள் எது செஞ்சாலும், ஒரு சூறாவளி புயலை கொடுத்தாலும், அது வந்து தனக்கு எப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் கொடுத்தாலும் அது எதுவுமே வந்து புறக்கணிக்கிறதே இல்லையே, அது எதிர்த்து போராடுறதே இல்லையே. அந்த சுச்சுவேஷனை அடாப்ட் பண்ணி தானே போகுது. எல்லா உயிரினங்களும், மிருகங்களும் நீங்கள் உங்களை சுற்றி பாருங்கள். அது எதை குறித்தும் ஒரு 10 வருஷத்துக்கு நடந்த ஏதாவது ஒரு விஷயத்தை குறித்தோ, 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை குறித்தோ யோசிச்சுட்டு கவலைப்பட்டுட்டு அந்த இடத்துல நிற்கலையே. அன்னன்னைக்கு உன்னை ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்து தனக்கு இன்றைக்கி என்ன நடக்குது, இப்போ என்ன நடக்குது, இப்போ நமக்கு என்ன பசிக்குதா, என்ன தேவை, நமக்கு என்ன தேவையோ, இந்த நிமிஷத்துக்கு என்ன தேவையோ அதை தானே நோக்கி பயணம் பண்ணிகிட்ருக்கேன். கடவுள் படைச்ச அந்த 5 அறிவு 5 அறிவு இத்தனை ஜீவராசிகளும் சரியாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்ம ஏன் 6 அறிவு படைச்ச மனிதர்கள் ஏன் இப்படி குழப்பத்தில் போய் மாற்றோம்? எதுக்கு இப்போ தேவையில்லாத கஷ்டத்துக்குள்ளே போய் நம்மளே போய் சிக்கிக்கிறோம்? அப்போ இங்கே சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஒரு படிப்பறிவு, சின்ன வயசுலேருந்து ஊட்டப்பட்ட ஒரு படிப்பறிவு நம்மளை சந்தோஷமாக வைக்கலையே.
நம்ம கல்வி கற்றது நம்ம வாழ்கிறதுக்கு உண்டான ஒரு பணத்தை ஈட்டுறதுக்கு உண்டான ஒரு எக்கனாமிக் லெவலில் ஒரு பொருளாதார லெவலில் நம்மளை வந்து அந்தஸ்து உயர்வதற்கான ஒரு நல்ல விஷயம்ங்க அது அது கற்றுக் கொடுக்குது. ஆனால் நம்ம சின்ன வயசுலேருந்து பார்க்குற விஷயங்கள் கேட்குற விஷயங்கள் நமக்கு புகட்டப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஒரு கண்டிஷன் லைஃப்பில் போய் மாட்டிக்கிற மாதிரி பின்னாடி வரக்கூடிய அந்த ஒரு நம்ம கால் எடுத்து வச்சு நமக்கு உண்டான வாழ்க்கை பயணத்தை நடத்தும் போது இது எதுவுமே நமக்கு வந்து செட் ஆகலையே, ஏதோ ஒன்று தப்பாகுது, நம்ம சந்தோஷமாக இல்லையே. சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தானே இந்த வாழ்க்கை கடவுள் கொடுத்துருக்காரு. அப்போ இங்கே புகட்டப்பட்ட பாடம் என்ன? எங்கே தவறு நடந்திருக்கு? எதையோ ஒன்று தேடுறோம், எதையோ ஒன்று பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறோம், எது பின்னாடியோ போகணும்னு நினைக்கிறோம், எதையோ வேணும்னு நினைக்கிறோம். ஆனால் இது எல்லாமே கடவுள் கொடுக்குற ஒரு விஷயம் அப்படிங்கிறத வந்து நம்ம ஏன் மறந்துக்கிறோம்? இது எல்லாமே நமக்கான ஒரு உலகம், நம்ம ஏற்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஏன் தவறான ஒரு விஷயத்த நீங்கள் வந்து படிக்கிறீங்க, ஏன் தெரிஞ்சுக்கிறீங்க? ஏன்னா அப்படி தாங்க புகட்டப்பட்டிருக்கீங்க. எல்லா விஷயத்தையும் இது நமக்கான ஒரு விஷயம், இது வேணும், இது இல்லாட்டி என் உயிரே போயிடும், நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு ஒரு விஷயத்தின் மேலே, ஒரு நபரின் மேலே, ஒரு பொருளின் மேலே எதுக்கு நம்ம ஒரு அடிக்ஷன் வைக்கிறோம்? எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லாமல் போகும். இது கடவுள் எழுதி வச்ச ஒரு நாடக மேடை இல்லையா? இது அவரோட ஸ்டேஜுங்க, இது அவரோட வீடு, இது அவரோட உலகம். இந்த உலகத்துக்கு நம்ம வந்திருக்கோம். எல்லா விஷயங்களையும் பார்க்குறோம், அனுபவிக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் கடவுள் நம்மளை அனுமதிச்சிருக்காரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த பொருள் எனக்கானது, இந்த பொருள் எனக்கானது, இந்த நபர் எனக்கானதுன்னு இங்கே வந்து ஏங்க நம்ம மற்றவங்கள நம்ம வந்து கையகப்படுத்துகிறோம்? அவங்க வேறு இல்லையா? உங்களுக்கு எது வரணுமோ அது கடவுள் அழகாக கொடுத்துருப்பாரு இல்லையா? அவருடைய அந்த ஒரு உலகத்தில் நம்ம எப்படி இருக்கணுங்கிறது அவர் எழுதப்பட்டிருக்கு. இங்கே சில சட்டத்திட்டங்கள் இருக்குது. யாரையும் திருத்த முடியாது, யாரையும் மாற்ற முடியாது, யார் பின்னாடியும் போகாதீங்க, எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இப்படிப்பட்ட ஒரு சில சட்டத்திட்டங்கள் எது நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுவே நடக்கும். பாசிட்டிவிட்டி மைண்ட் செட்டோடு நீங்கள் நல்ல விஷயம் நினைங்க, நீங்கள் ஆசைப்படுற அத்தனை விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி ஸ்டார்டிங்லேயே ஏதோ ஒரு அட்வைஸ் போகிற மாதிரி போச்சுங்க, என்னன்னு தெரில. ஓகே, இன்றைக்கி வந்து ஒரு இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். முக்கியமாக நான் வந்து உதவும் கரங்களுக்கு நிறையா வந்து பண்ணிகிட்ருக்கேன் இல்லையா? அதுக்கு வந்து டொனேஷனுக்காக நைட்டி வந்து வாங்கி கொடுக்கணும்னு கேட்டிருந்தேன் பாருங்கள். அன்றைக்கி மத்தியானமே வந்து கலைச்செல்வி அப்படிங்கிறவங்க வந்து நைட்டிக்கு ஃபுல்லாக நான் வந்து நானே வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னாங்க. காசு தந்துடவா இல்லை நான் வாங்கி கொடுத்துருவான்னு கேட்டாங்க. இல்லை நீங்கள் நைட்டி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அவங்க அட்ரெஸ்லாம் வாங்கிக்கிட்டாங்க, அவங்க ஸ்பான்சர் பண்ணுறேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னும் வந்து டொனேஷனுக்காக வந்து நேற்று ரமா அப்படிங்கிறவங்க வந்து உமா மதுரையிலேருந்து ஒருத்தவங்க வந்து அவங்க வந்து பணம் அனுப்பியிருந்தாங்க, டொனேஷன் அனுப்பியிருந்தாங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க பேரும் சொல்லக்கூடாது, ஊரும் சொல்லக்கூடாது, தயவு செஞ்சு என் பேரை சொல்லாதீங்க, ஊரை சொல்லாதீங்க, டொனேஷன் வாங்கிக்கோங்க. அந்த அளவுக்குங்க ஒரு ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் ரொம்ப ஸ்டேபிளாக கண்டிப்பாக இப்படி தாங்க இருக்கணும். நான் இப்போ வந்து பேர் சொல்கிறேன், எதுக்கு சொல்கிறேன்னா அவங்களும் அவங்க குடும்பங்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, வேண்டிக்கிறதுக்காக, நீங்களும் வேண்டிக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஆனால் வந்து நம்ம பண்ணுற அந்த ஒரு அன்னதானமாக இருக்கட்டும், இதுதாங்க நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மாவை, பாவத்தை அழிக்கக்கூடிய ஒரு விஷயங்க. உணவு இல்லாமல் தவிக்கிறவங்களுக்கு அந்த உணவு மட்டும்தாங்க நம்மளால் போதும்னு சொல்ல முடியும். பாக்கி நீங்கள் எந்த விஷயம் கொடுங்க, எனக்கு வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும் சொல்லுவாங்க. ஆனால் சாப்பாடு மட்டும்தான் போதும்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலையில் மக்கள் எல்லாருமே இருப்பாங்கங்க. அந்த மாதிரி இல்லாத ஒரு மக்களுக்கு வந்து உதவி செய்கிற விதமாக ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கொடுத்துட்டு என் பேரை சொல்லாதீங்க அப்படின்னு அப்படிதாங்க. இது எல்லாமே கடவுளோட செயல். அப்படிதான். இப்போ நான் வந்து அன்னதானம் கொடுக்குறேன்னா இல்லை, இது கடவுளோட செயல். ஒரு செயலை வந்து நான் செய்யணும்னு முற்படுறேன், அதுக்குண்டான அத்தனை உதவிகளும் வருது. கேட்குறேன், அவ்வளோதான். ஒரு விஷயம் எனக்கு வேணும்னு கேட்குறேன், ஆனால் கேட்ட விதத்தில் மற்றவங்களுக்காக நான் கேட்கும்போது உடனே கிடைக்குதுங்க. இங்கே அதுதாங்க மேஜிக்கலாகவே. இது இப்போ நீங்கள் எங்கேயாவது வெளியில் போய்ங்க, எனக்கு 10 ரூபா கொடு, 100 ரூபா கொடுன்னு நீங்கள் அடிச்சு பிடிச்சி ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது கூட 10 ரூபா கேட்டு வாங்குறது கூட ஒரு பெரிய விஷயங்க. அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஒரு பிஸ்னஸ்லேயே நம்ம எதையாவது சேல்ஸ் பண்ணுறோம், ஒரு 500 ரூபா சேர்த்து கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஆனால் மற்றவங்களுக்கு வந்து உதவி செய்யணும், மற்றவங்களோட பசியை போக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நம்ம வந்து ஒரு எண்ணத்தை போடும்போது எங்கெங்கிறதெல்லாமோ இந்த பிரபஞ்சத்தில் எங்கெங்கிறதெல்லாமோ செய்யறதுக்கு மனசு இருக்குது, செய்யறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லா இடத்துல எந்த மூலையில் இருந்தாலும் அவங்களுக்குலாம் இந்த வீடியோ போய் கண்டிப்பாக அவங்களுக்கான ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிற மாதிரி தனக்கான ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தன்னுடைய அவங்க பாவ கணக்கை கம்மி பண்ணிக்கிறாங்கங்க, குறைச்சிக்கிறாங்க. எப்பயுமே அன்னதானம் அது ஒன்று தாங்க பெஸ்ட்டு திங்.
பசித்தவருக்கு உணவு கொடுத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் எவ்வளோ உயரத்துக்கு போகிறீங்க பாருங்கள். அதனால அவங்க வந்து இன்னொருத்தவங்க என் பேரை சொல்லாதீங்கன்ட்டாங்க. நானுமே இப்போ நான் செய்கிறதே கிடையாதுங்க. இந்த ஒரு அன்னதானமோ மற்றவங்களுக்கு உதவுற எல்லா விஷயமே வந்து நானாக செய்யலை. கடவுள் வந்து செய்ய சொல்கிறாரு. அந்த விஷயத்துக்கு உண்டான ஒரு ஆரம்பத்தை நான் செய்கிறேன். என்னோட முயற்சியை எல்லாத்துக்கும் பக்கத்துணையாக என்னுடைய குடும்பம் வந்து என் கணவர் வந்து உதவி செய்கிறாங்க. அதன் மூலமாக நான் இந்த ஒரு விஷயத்தை ஈஸியாக என்னால் சுலபமாக பண்ண முடியுது. இன்னும் வந்து மேன்மேலும் நான் வந்து கண்டிப்பாக மற்றவங்களுக்காக செய்வேங்க. உங்களுடைய ஆதரவு வந்து தொடர்ந்து கொடுத்துட்ருக்கீங்க. ஆதரவு கொடுத்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேங்க. நீங்களும் உங்கள் குடும்பமும் சந்தோஷமாக இருங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னமோ யோசித்தேன். ஆனால் வந்து மறந்து போச்சு. இடையில வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன். வந்துடுச்சு. ஞாபகம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? பேஸ்ட்டு, சோப்பு, ப்ரஷ்ஷு இந்த மாதிரி அத்தியாவசிய தேவை, துவைக்கிற சோப்பு இதெல்லாம் வந்து குடுக்கலான்னு வந்து முயற்சி பண்ணியிருக்கேன் அப்படின்னேன். அதுக்கும் வந்து ஒரு டொனேஷன் குடுத்துட்டு வந்துட்டுருக்கீங்க. இது நான் எல்லாமே அங்கே குடுத்துட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அதனால தாங்க இவ்வளோ ஒரு நம்பிக்கை. ஏன்னா, யாருங்க நமக்கு உழைக்கிற காசே நமக்கு கொட்ட மாட்டேங்குது. மத்தவங்க காச வாங்கி அந்த மாரிலாம் கிடையாதுங்க. செய்யணும்னு ஆசை நெறையா இருக்கு. அதுக்கு உண்டான சப்போர்ட் என்னாலயும் நானும் பண்றேன். மத்தவங்களும் குடுக்குறீங்க. நம்ம எல்லாருமா சேர்ந்து மத்தவங்களுக்கு உதவி செய்யலாங்க. நம்மளால நெறைய பேர் நல்லா இருந்தா, நம்ம ஏதோ எந்த பாவத்திலயோங்க இங்க வந்து மாட்டிக்கிட்டோம். வந்து மாட்டிக்கிட்டு எதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கோங்க. நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மா எப்படியோங்க கடவுளோட பணிங்க இதெல்லாம். கடவுள் இந்த உலகத்துல நம்மள படைச்சு விட்டுட்டு நமக்கான சாப்பாடு குடுக்குறது நம்மளோட அப்பாவோட கடமை இல்லையா? அந்த ஒரு கடமைய நம்ம எடுத்து செய்யும்போது, அந்த பசிச்சுட்டு இருக்காங்க பாருங்க. அது வந்து அந்த ஒரு விஷயத்த போக்குற ஒரு ஒரு போக்குற ஒரு போக்குற ஒரு வேலைய நம்மகிட்ட கடவுள் குடுத்துருக்காரு. போக்குற ஒரு வேலைய நம்மகிட்ட கடவுள் குடுத்துருக்காரு அப்டின்னா, எல்லார்கிட்டயும் குடுக்க மாட்டாருங்க. அது அது செய்யக்கூடிய ஒரு தகுதியான ஒரு பெர்சன் கிட்ட மட்டும் தான் அந்த ஒரு விஷயம் வரும். செய்றவங்க யாரு அப்டிங்கிறது வந்து கண்டிப்பா கடவுளுக்கு தெரியுங்க. அவங்களுக்கு உண்டான அந்த வீடியோவ அவங்க கண்ல காட்டுவாங்க. இன்றைக்கி வந்து இந்த 16 நிமிஷம் ஆச்சு. இன்றைக்கி நம்ம பேசினது அத்தனை விஷயமே வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு முன்னுரையாக, ஒரு அறிவுரையாக எல்லாருக்குமே இருக்குங்க கண்டிப்பாக. அதனால் இந்த வீடியோவில் வந்து எல்லாமே உங்களுக்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தாங்க. பர்சனல் ரீடிங் வேணும் என் வாழ்க்கையில் கொஞ்சம் வந்து என்னால் புலப்படலை, என் விஷயம் தெளிவாக எனக்கு தெரியல அப்படிங்கனாலும் சரி, ஹீலிங் எனக்கு வேணும்னாலும் சரி, இது எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுங்க. டேரோ கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதுவும் கற்றுக் கொடுக்கப்படுதுங்க. அதனால் உங்களுக்கு எந்த விஷயம் வேணுமோ வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஜென்ரல் கலெக்டிவ் ரீடிங்ஸ் தான். உங்களுக்கான மெசேஜ் அப்படின்னு பொதுவாக இருக்குங்க. இது டைம்லெஸ் ரீடிங் தான். பொதுவாக சொல்கிற எல்லா விஷயமும் ஒத்து போகணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒத்து போச்சுன்னா அது உங்களுக்கான விஷயம் தாங்க. எடுத்துக்கோங்க, ஜஸ்ட் எடுத்துக்கோங்க, ஃப்ரீயாக விடுங்க. அறிவுரையை கேட்டுக்கோங்க. உங்களுக்கு ஒத்து போகிற மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க. வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். சந்தோஷமாக இருங்க. இன்றைக்கி பார்க்குறவங்க நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்றைக்கி தெளிவாக பார்த்துடலாமா? என்னங்க இன்றைக்கி ஒரு கதை மூலமாக நிறைய வந்து சொல்லலாம் அப்படின்ட்டுருக்கேன். அதனால் பார்த்துட்டே இருங்க. இன்றைக்கி எனக்கே தெரிலங்க. இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இவங்க 2 பேரும் வந்திருக்காங்க இல்லையா? நான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் நான் இங்கே வச்சுருவேன். இவங்க 2 பேர் வந்துட்டாங்களா? இன்றைக்கி நீங்கள் தினமும் பார்க்குற மாதிரி ஒரு ரீடிங் இருக்காதுங்க. இன்றைக்கி டோட்டலி டிஃப்ரெண்ட். என்னென்னு தெரில, இது வரைக்கும் நான் யோசிக்கலை. இனிமேல் தான் வந்து நான் எப்படி ரீடிங் வரப்போகுதுன்னு நான் யோசித்து சொல்ல போகிறேன். வாவ்! நிறைய கார்ட்ஸுங்க. நிறைய கார்ட்ஸ் வந்து வருது. இது இந்த மாதிரி நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. இந்த ரீடிங் எப்படி இருக்குன்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். இதுவுமே டிவைன் தாங்க. இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இதை எடு, அதை எடு, இதை சொல்லு, அதை சொல்லு. இதில் நான் என்ன பேசுகிறேன்னே எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக உண்மையே அதான். அந்த வார்த்தைகள் முதற்கொண்டு எனக்கு கடவுள் தான் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே முருகனோட அருளோட 6ஆம் நம்பர் கார்டு, லவர்ஸ் கார்டு வந்துட்டாங்க. சரியான சூப்பர்.
ஓகே, சூப்பர். இந்த கார்டு இன்றைக்கி வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா? இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி என்னென்னா டிஃப்ரெண்ட்டான ரீடிங் தான் இருக்க போகுது. அதனால தான் வந்து நான் இதை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சேன். இந்த மாதிரி ரீடிங் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் வந்து பார்த்துட்ருக்க பர்சன் உங்களோட லவ் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்து ரொம்ப அந்யோன்யமாக இருந்திருக்கும். நீங்கள் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜஸ்லாம் வந்து கடந்து வந்திருப்பீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருந்திருப்பீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு தேடிகிட்டே இருந்திருப்பீங்க. ஒரு நிமிஷம் ஆனாலும் ஒரு மெசேஜ் வந்து ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு ஏஜ் டிஃப்ரென்ஸ் கூட இருக்கலாம். ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், ஒரு கேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், நீங்கள் ஒரு வேறு மதத்தை சேர்ந்தவங்களாக இருக்கலாம், இல்லை வேறு ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களாக இருக்கலாம். அதுக்கப்புறம் ஏஜ் டிஃப்ரென்ஸ் கூட ஒருத்தர் இதில் வந்து வயசில் கூடவங்களாக இருக்கலாம், ஒருத்தவங்க கம்மியாக இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒருத்தங்களுக்கு திருமணம் ஆகிருக்கலாம், இன்னொருத்தங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கலாம். இந்த மாதிரி கேட்டகரைஸில் நீங்கள் வந்து ஒரு என்னென்னா 2 பேருமே வந்து ஒரு என்ன இன்டிஃப்ரென்சஸ் நிறையா வந்து டிஃப்ரென்சஸ் உங்கள் வாழ்க்கையில் வந்து வேறுபாடு நிறையா இருக்கலாம். என்னென்னா இது வந்து சமூகத்தால் ஒரு ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இருக்கலாங்க. ஆரம்பத்தில் ஒரு ஒரு ஆசையாக நம்ம பேசுகிறதோ பழகிறதோ ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அது தலைகீழாக ஒரு வந்து நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லை அப்படிங்கிற ஒரு போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் தான் உங்கள் காதல் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் ஸ்டார்ட் ஆகிருக்குங்க. ஒரு சாதாரணமாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு காதல் இன்றைக்கி வந்து நீ தான் உயிர் உலகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் வந்து கொண்டு வந்து விட்டுருக்கோங்க. பார்த்துட்ருக்க நீங்கள் வந்து நீங்கள் ரொம்ப இமோஷ்னலாக கனெக்டடாக இருப்பீங்க. ஆனால் வந்து தற்போதைக்கு உங்கள் பர்சன் எப்படின்னா இப்போ வரைக்கும் ஏதோ ஒரு நோ கான்டாக்டில் லாஸ்ட்டாக ரீசெண்டாக ஏதோ ஒரு விஷயம் சொல்லி அவங்க வந்து விட்டு பிரிஞ்சிருக்கலாம். இது வந்து எதனால் அப்படின்னா அவங்க ஒரு சில மாயையான ஒரு விஷயங்கள் அதுதான் முக்கியம், ஒரு கெரியர் தான் முக்கியம், ஒரு நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு அம்மா அப்பா முக்கியம், பர்சன்ஸ் முக்கியம், அக்கா முக்கியம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவங்க வந்து ஒரு இல்யூஷனாக அவங்க வாழ்க்கையில் வந்து இதுதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் அவர் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலகிற ஒரு சுச்சுவேஷன் மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் தான் வந்து என்ன பண்ணுவீங்க 24/7 அவங்க நினைக்கிறதுக்கு முன்னாடியே அவைலபிளாக இருந்திருப்பீங்க. உங்கள் பர்சனோட கேரக்டர் என்ன அப்படின்னா அவர் ஒரு ஈகோயிஸ்டிக் பர்சனுங்க. நீங்கள் தான் எல்லாத்துக்குமே வரணும், நீங்கள் தான் வந்து தேடி வரணும், அவங்க வந்து வரக்கூடாது. அவங்க வந்து ஒரு கெத்தை அப்படியுமே மெயின்டைன் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அவங்கள தேடி அவங்க எது பண்ணாலுமே நீங்கள் தான் வரணும், நீங்கள் தான் கேர் எடுத்துக்கணும், நீங்கள் தான் பேசணும், அவங்க தப்பே பண்ணாலும் நீங்கள் தான் வரணும், இறங்கி வரணும். அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி உள்ள ஒரு பர்சனாக வந்து உங்கள் பர்சன் இருப்பாங்க. இது லவ்வர்ஸாகவும் இருக்கலாம், இது வந்து ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு ஏற்படுற ஒரு விஷயமா கூட இருக்கலாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன்ஸாக நீங்கள் தான் வந்து வழியாக்கா போய் ஒவ்வொரு டைம் ஏற்படுற ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், ஒரு விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இறங்கி நீங்கள் தான் போயிருப்பீங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இதை பெருசாக நினச்சிடாத நீங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த ஒரு உறவால் நீங்கள் மாட்டிக்கப்பட்டு என்ன பண்ணுறீங்க, அவங்களுக்குள்ள ஒரு அடிக்ஷன் மாதிரி அவங்க இல்லைன்னா நீங்கள் இல்லைங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வந்திருப்பீங்க. உங்களோட உயிராக இருக்கட்டும், உங்களோட அன்பாக இருக்கட்டும், உங்களோட பாசமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கொண்டு அவங்க மேலே வச்சுருப்பீங்க. எல்லாத்தையும் வச்சுட்டீங்க. இன்றைக்கி வந்து அவங்களுக்கு என்ன, அன்னைக்கு நீங்கள் பெருசாக இருந்தீங்க, உங்களோட அன்பு பெருசாக இருந்தது, உங்கள் கைக்குள்ளே இருந்தாங்க. இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னா அன்றைக்கி இருந்த மாதிரி அவங்களோட அன்பு இன்றைக்கி இல்லை. அவங்களுக்கு வேறு ஏதோ ஒரு சில விஷயங்கள் மாயையான இந்த உலகத்துக்குள்ளே ஏதோ ஒரு புதிய ஒரு தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம், ஒரு அம்மாவாக இருக்கலாம், இந்த மாதிரி மற்ற ஒரு பர்சன்ஸை கேரியரை எனக்கு வந்து என்னோடய வாழ்க்கை முக்கியங்கிற அந்த ஒரு கண்ணோட்டத்துக்குள்ளே இப்போ அதே பர்சன் தான் அன்றைக்கி பேசினா அதே பர்சன் இன்றைக்கி வந்து மாறி பேசுகிறாங்க. உங்களுக்கு வந்து என்னென்னா இமோஷ்னலாக என்ன பண்ணுறதுனே தெரியல. உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரை குறித்து பயம். ஏன் இப்படி நடக்குது, ஏன் என்ன ஆச்சு, இது வரைக்கும் எனக்கான ஒரு நேரத்தையும் அழகான ஒரு டயத்தையும் எனக்கான ஒரு அன்பையும் உண்மையையும் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்களே, இன்றைக்கி ஏன் என்ன விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி போகிற மாதிரி உங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சிருக்கும். அதனால என்னன்னே தெரியல, அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல, சில பேருக்கு என்ன விஷயம்னே தெரியல. சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, தவறான ஒரு பாதையில் உங்கள் பர்சன்ஸும் வந்து போகிறாங்க.
சில பேருங்க, நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்காதீங்க. சில பேர் கெரியரை நோக்கி போகிறாங்க. சில பேர் வந்து உண்மையாகவே தவறான ஒரு பர்சன்ஸ் கிட்ட போய் மாட்டிக்கிறாங்க. அங்கே போயிட்டு அதுதான் உலகம், அதுதான் உண்மை, அது அந்த மாயையில் அந்த கட்டுக்கோப்பில் போய் சில பேர் மாட்டிக்கிட்டும் இருக்கீங்க. தவறான ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் மற்றவங்களோட போய் போகிறாங்க. உங்களுக்கு தெரியாமல் எல்லா விஷயங்களுமே இங்கே வந்து நடந்துட்டுருக்குங்க. ஆனால் நீங்கள் வந்து ஃப்யூச்சரை நினச்சி ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க, ஏன் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு உங்களுக்கு வந்து தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் அழுகுறீங்க, கேட்குறீங்க, திட்டுறீங்க. ஆனால் உங்களுக்கே ஒரு சில வந்து சந்தேகங்கள் வந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையில். எதுக்கு இப்படி நம்ம வாழ்க்கையில் வந்து இது வரைக்கும் இல்லாத ஒரு மாற்றத்தை வந்து நம்மளோட பர்சன் ஏன் இப்படி பண்ணுறாங்க, எதனால் இப்படி பண்ணுறாங்க? எப்பயுமே என்கிட்ட பேசுவாங்களே, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியான்னு கேட்பாங்களே, எப்பயும் வந்து கலகலன்னு இருப்பாங்களே, எப்பயும் உண்மையோடு இருப்பாங்க. இப்போ அவங்க கிட்ட ஏதோ ஒரு விஷயம் உள்ளே வந்து வச்சுருக்காங்களே, வேலை வேலைன்னு சொல்லி வெளியில் வந்து மேக்கப் போட்டுட்டு இருந்தாலும் உள்ளே அவங்களுக்குள்ள ஏதோ ஒன்று எனக்கு தெரியாமல் மறைக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கங்க. இந்த சுச்சுவேஷன்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்து முடிஞ்சிருக்கலாம், அல்லது சில பேருக்கு இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கலாம், அல்லது இப்போ தான் ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சு ஓஞ்சி மழை பெஞ்சு உட்காந்துருக்கலாம். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள பர்சன்ஸ் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து என்னென்னா, திடீர்னு நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு பிரகாசமாக இருக்க போகுதுன்னு ஒரு நம்பிக்கிட்டு இருந்த ஒரு பர்சன்ஸை இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் எதுக்கு இப்படி ஒரு இருட்டான ஒரு பாதையை காமிச்சு கொடுத்துட்டு எங்கே போனாங்க, எதுக்கு விட்டு போனாங்க, எதுக்கு நம்மளை வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, எதுக்கு நமக்கு இங்கே நம்ம இங்கே காத்துட்ருக்கோமே அவங்களுக்காக தானே உட்காந்துட்ருக்கோம், அவங்கள தானே தேடிட்டுருக்கோம். 24 மணி நேரம் அவங்க டக்குன்னு ஒரு மெசேஜ் போட்டால் அடுத்த செகண்ட் நான் ரிப்ளை கொடுக்குறேன். ஏன் நம்மளை பார்க்கல, எங்கே போனாங்க, யார் முக்கியம், என்ன அவங்க சில காரணங்கள், பொய்யான காரணங்கள் ஃபஸ்ட்டு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க. அது வந்து நமக்கு புரிய மாட்டேங்குது. ஆரம்பத்தில் என்ன ஆகுது, ஏதோ ஒரு வேலை காரணமாக அவங்க போல இருக்குது, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அதனால தான் இவங்க இப்படியா அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து சமாதானப்படுத்தியிருப்பீங்க நிறைய பேர் இங்கே. இருந்தாலுமே உங்களுக்கு அந்த ஒரு இமோஷ்னலாக கனெக்டடாக இருக்கீங்க, அந்த பர்சன் கூட இமோஷ்னலாக கனெக்டட் ஆனதுனால உங்களுக்கு நிறையா விஷயங்கள் தெரியல. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களால் நீங்கள் உண்மையாக நேசித்த ஒரு அன்பு உண்மை அப்படிங்கிறதுனால நிறையா இடங்களில் கடவுள் உங்களுக்கு நிறையா பேருக்கு உண்மையை காமிச்சு கொடுத்துருப்பாங்க. இது வரைக்கும் தெரியாத உங்களுக்காக இருந்திருந்தா இனிமேல் தெரியும். இனிமேல் இன்னும் கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோங்க. இந்த சுச்சுவேஷனில் போய் மாட்டி நீங்கள் வந்து கண்ணீர் விட்டுருப்பீங்க. எதுக்கு எனக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணுற, எதுக்கு எனக்கு இப்படி ஒரு நியாயமற்ற தன்மை செய்கிற, இவ்வளோ நாள் காதலிச்சியே, இவ்வளோ நாள் உங்கள் அம்மா பெருசாக தெரியலையா, இவ்வளோ நாள் உங்கள் அக்கா பெருசாக தெரியலையா, இவ்வளோ நாள் பழகினியே, இவ்வளோ நாள் நீ உனக்கான ஒரு கெரியர் முக்கியம்னு தெரியலையா, இவ்வளோ நாள் என்னை பழக்கப்படுத்தி எனக்கு நம்பிக்கை கொடுத்து ஒரு ஆசை வளர்த்து நீ தான் உலகம், நீ தான் உயிர்னு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் கொண்டு வந்து விட்டுட்டு இன்றைக்கி வந்து நீ இப்படி காணாமல் போயிட்டு எனக்கு இத்தனை காரணங்களும் எனக்கு நீ வந்து சொல்லிகிட்டு இருக்கல்ல. நிறைய பேர் வந்து வாழ்க்கையில் வந்து பயந்துட்டுருப்பீங்க. இது நாள் வரைக்கும் இவங்க தான் உலகம், இவங்க தான் கடைசி வரைக்கும் நம்ம கூட வருவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தவங்க இன்றைக்கி ஏன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்மக்கிட்ட வந்து நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எப்படிங்க ஒரு நல்லா பாசம் காமிச்சிட்டு இருந்தவங்க நீங்கள் 24 மணி நேரம் இங்கே மெசேஜ் பண்ணால் அங்கே அடுத்த செகண்ட் ரிப்ளை வருது, இங்கே மெசேஜ் பண்ணால் அங்கே ரிப்ளை வருது, இந்த மாதிரி பழக்கப்படுத்திட்டு இந்த மாதிரி மைண்டை வந்து ஒரு அடிக்ஷனில் கொண்டு வந்து விட்டுட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து வேறு எதுக்கோ ஒன்று அடிக்ஷன் ஆகி ஒரு இல்யூஷனுங்க, வாழ்க்கை கொடுக்குற அந்த இல்யூஷன் பாதையில் அடிக்ஷன் ஆகி ஒரு இதில் இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே ஒரு இமோஷன் லெவலில் பாண்டிங் ஆகி மாட்டிகிட்டு முழிக்கிறீங்க. என்னால் முடியல, வெளியில் வர முடியல, அழுகிறீங்க. நான் எவ்வளோ செஞ்சுருப்பேன், நான் எவ்வளோ பண்ணியிருப்பேன், இந்த ரிலேஷன்ஷிப் தக்க வச்சுக்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச எவ்வளோ அன்பை கொடுத்துருப்பேன், உண்மையாக இருந்திருப்பேன். எதுக்கு எனக்கு இப்படி ஒரு ஏமாற்றம் வந்து என் வாழ்க்கையில் துரோகம் எதுக்கு பண்ணுறாங்க, எதுக்கு இன்னொரு பொண்ணை தேடி போகிறாங்க, எதுக்கு இன்னொரு பையனை தேடி போகிறாங்க, எதுக்கு வந்து இவ்வளோ நாள் வந்து அவங்க பெற்றவங்க அவங்க கூட தானே இருந்தாங்க, இன்றைக்கி எங்கள் அம்மா பேச்சு தான் கேட்பேன், எங்கள் அக்கா பேச்சு தான் கேட்பேன், எதுக்கு இப்படி தேவையில்லாத ஒரு விஷயத்தை வந்து முன்னிலைப்படுத்தி காரணமாக காமிச்சு என்னை எதுக்கு விட்டு விலகி போகிறாங்கன்னு உங்களுக்கு புரியாத ஒரு புதிரிலே வந்து நீங்கள் இருக்கீங்கங்க. இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, நிறைய இடங்களில் நிறைய தவறு நடக்கிறதெல்லாம் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். கடவுள் வந்து உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக நிறையா விஷயங்கள் உனக்கு பின்னாடி இத்தனை விஷயங்களும் நடந்துட்டுருக்குன்னு கடவுளே தான் உங்களுக்கு இத்தனை ஸ்டோரியும் விளக்கி காட்டுறாங்க. இந்த இடத்துல தான் உங்களுக்கு உண்டான அந்த டார்க் நைட் ஆஃப் த சோல் வந்து உங்களால் வெளியில் மூவ் பண்ண முடியாத அளவுக்கு அழுவீங்க, கண்ணீர் விடுங்க, ரத்தம் மட்டும்தாங்க சிங்கிள். அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வாழ்க்கையே வந்து நரகம் மாதிரி, இருட்டு மாதிரி, செய்ய வேண்டிய அத்தனை விஷயங்களும் செய்வீங்க, மற்றவங்களுக்காக செய்வீங்க. பட் உங்களுக்குள்ளே அழுதுட்டு யாருக்கும் தெரியாமல் பெட்ஷீட்டை மூடி எத்தனை பேர் அழுதுட்டு நம்ம எதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை, எதுக்கு நான் இப்படி ஒரு பர்சனை சந்தித்தேன், எதுக்கு எனக்கு இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத ஒரு உறவுக்குள்ளே போய் நான் எதுக்கு மாட்டணும், எதுக்கு இப்படி ஒரு அன்பை அவங்க எனக்கு கொடுக்கணும், பதிலுக்கு நான் எதுக்கு கொடுக்கணும், ஏன் இன்றைக்கி நான் அழுகணும், எப்படி என்னால் வெளியில் வர முடியலையே அப்படிங்கிற ஒரு கஷ்டத்துலலாம் மாட்டிகிட்டு இருக்கும்போது தான் நீங்கள் கடவுளை
பிடிச்சிங்க. இந்த ஒரு கஷ்டத்தை என்னால் தாங்க முடியல, இந்த பிரச்சனையை போராடி போராடி சரி செய்கிறேன், என்னோட அன்பை புரிய வைக்கிறேன்னா அங்கே யாருமே புரிஞ்சிக்கல. உங்களை விட்டு உங்களுக்கு தவறு செஞ்சுட்டு உங்களோட பார்ட்னர் உங்களை விட்டுட்டு நிறைய பேருங்க இதில் பார்க்குற ஒரு 50% ஒரு பார்ட்னர் உங்களை விட்டு விலகி போயிருக்காங்க. உண்மையாக தவறு பண்ணிவிட்டு உங்களை ஏமாற்றிட்டு சீட் பண்ணிவிட்டு போயிருக்காங்க. அது உண்மையாக உங்களுக்கு புரிய வந்திருக்கு. நிறையா பேருக்கு புரிய வந்ததுனால நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ஜட்ஜ்மெண்ட் கேட்குறீங்க. எனக்கு இந்த விஷயத்தை என்னால் சரி செய்ய முடியல, என்னால் தாங்க முடியல, இந்த விஷயத்துலேருந்து நான் எப்படி வெளியில் வரணும், எனக்கு கடவுளே நீங்கள் தான். யூனிவர்ஸ் கிட்ட நிறையா பேர் இந்த வாழ்க்கையை சரண்டர் பண்ணியிருப்பீங்க, உங்களை சரண்டர் பண்ணியிருப்பீங்க. இது வரைக்கும் என் வாழ்க்கையில் என்னென்ன விஷயம் பண்ணணும்னு எனக்கு தெரியல. நான் நம்பின விஷயம் எதுவுமே எனக்கு இங்கே நடக்கலை. எதுவுமே எல்லாமே பொய்யா இருக்குது. அன்றைக்கி என் கூட இருந்தவங்க இன்றைக்கி என் கூட இல்லை. எதுக்கு இல்லை, நான் என்ன தப்பு பண்ணேன், ஒரே குழப்பம், ஒரே கன்ஃபியூஷன், எந்த விதமான ஒரு இமோஷன், இப்படி ஒரு இமோஷன்ஸில் போய் நான் மாட்டினேன், எதுக்கு எனக்கு லைஃப்பில் இவ்வளோ சேலஞ்சஸா, இதை சேலஞ்சஸை என்னால் கடந்து வர முடியாத கடவுளே, எனக்கு எவ்வளோ விஷயங்களை சப்ரஸ் பண்ணி வெளியில் சொல்ல முடியாமல் அடக்கி வச்சிட்ருக்கீங்க. நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களால் அடக்க முடியாமல் கண்ணீர் விட்டு கடவுளே நீ தான் எனக்கு துணை, எப்படியாவது எனக்கு உண்டான ஜட்ஜ்மெண்ட் கொடுன்னு கேட்டிருக்கீங்க கடவுள்கிட்ட. கடவுள் கண்டிப்பாக ஜட்ஜ்மெண்ட் கொண்டு வந்து கொடுக்குறான். ஃபுல்லாக குழப்பாங்க வாழ்க்கை ஃபுல்லாக. எதுக்கு நான் என்ன பண்ணேன், அடுத்த ஸ்டெப் உங்களால் மூவ் ஆன் பண்ண முடியல, உங்கள் வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப் என்ன, உங்களோட கெரியர் க்ரோத் என்ன, இதெல்லாம் பார்க்குறதுக்கு உண்டான கண்ணோட்டமே உங்களுக்கு இல்லாமல் இந்த பிரச்சனை குறித்தே நீங்கள் சுற்றிக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் உங்கள் டைம் ரன்னிங் ஆகிட்டு இருக்கு, டிக்னு ஒவ்வொரு நிமிஷமும் ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. உங்கள் வாழ்க்கையை வாழலை, அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க உங்களை நம்ப வச்சு ஏமாற்றிட்டு அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க, அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, ஒரு கில்ட்டி கான்ஷியஸ்னஸ், நம்ம இது செஞ்சது தவறா இல்லை சரியா, எதுக்கு நம்ம இப்போக்குள்ளே போய் மாட்டணும், இது இந்த ஒரு கில்ட் கான்ஷியஸஸ் உங்களை இன்னும் முன்னேற விடாமல் பின்னோக்கி தள்ளிக்கிட்டே இருக்குது. அது ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயமா உங்களை வச்சுட்டே இருக்குது. இதில் பாஸ்ட்டில் நடந்த அத்தனை விஷயங்களையும் வெயிட் சும்மா மாதிரி உங்கள் தலைமையில் தூக்கி வச்சுட்டு நீங்கள் அதை முன்னோக்கி உங்களால் போக முடியல, அந்த பழசை மறக்கவும் முடியல, ப்ரெசண்ட்டில் இருக்கவும் முடியல. அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே டெத்து மாதிரி நடந்து முடிஞ்சிருச்சுங்க. இது வரைக்கும் உங்களால் இப்படிப்பட்ட ஒரு வேதனையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு வாழ்க்கையில் திருமணமான முதல் வாழ்க்கையில் எனக்கு கிடைக்காத ஒரு விஷயம் ரெண்டாவது வாழ்க்கையில் கிடைச்சிச்சு, இதுதான் கடைசி வரைக்கும் நம்மளை பாதுகாக்க போகுது பார்த்துக்க போகுது அப்படின்னு பார்த்தா அங்கேயும் ஏதோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், குழப்பம், கோளாறு, என்ன நடக்குதுங்க, எதுக்கு எனக்கு இப்படி தேவையாயுது, நான் எதுவுமே வேணான்னு இருந்தேன், எனக்கு எதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கைக்குள்ளே கடவுள் எதுக்கு எனக்கு இப்படி தேவையில்லாமல் அவனை மாட்ட வச்சாங்க, என்னோட சோல் கனெக்ஷன் நினச்சி தானே நான் பழகினேன், என்னோட டிவைன் பார்ட்னர் நினச்சி தானே பழகினேன், ஆரம்பத்தில் இருந்த உறவு ஏன் இப்படி என்னை விட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவில்லாத ஒரு கன்ஃபியூஷனில் ஒரு எதுவுமேங்க. பணத்தை நோக்கி நீங்கள் போகணும், நீங்கள் தான் முழு காரணமே, அந்த குடும்பம் நடத்தணும்னா நீங்கள் தான் முக்கியம், நீங்கள் தான் உங்களை பார்த்துக்கணும். ஆனால் அந்த ஒரு அபண்டன்ஸ்லாம் கடவுள் கொடுத்துருக்காரு, ஆனால் நீங்கள் அதெல்லாம் பார்க்கலங்க. என்னோடய வாழ்க்கை அப்படி போச்சுன்னு அந்த இடத்துல நிற்கிறீங்க. உங்களுக்கு உண்டான முயற்சி செய்யலை, உங்களுக்கு உண்டான அந்த பணி செய்யலை, உங்களுக்கு உண்டான ஒர்க்கு செய்யலை, உங்களுக்கு உண்டான அந்த ஒரு ஜாபில் கான்சன்ட்ரேஷன் இல்லை, எதுவுமே இல்லைங்க. சுற்றி எது பண்ணாலுமே இதை நோக்கி இதை சுற்றி தான் உங்கள் பயணம் இருக்குது. நிறைய பேருக்குங்க இதை பற்றின நாலேஜ் ஞானம் எல்லாமே கிடச்சிருக்குங்க உங்களுக்கு. இதில் இந்த ஒரு டாக்னேட் ஆஃப் த சோல் டயத்தில் நீங்கள் உள்ளே போய் மாட்டினதுக்கப்புறம் தான் கடவுளோட ஒரு அன்பை தெரிஞ்சிருப்பீங்க. யூனிவர்ஸோட பலம்னா என்னன்னு தெரியும். இந்த பிரபஞ்சம் உங்களை காப்பாற்றிட்டு இருக்கு, நீங்கள் கும்பிட்ற தெய்வம் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஏஞ்சல்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நீங்கள் தேடிட்டு இருப்பீங்க. அதுக்கு ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு மருந்து போடுற விதமாக நிறைய டேரோ ரீடிங் பார்த்துருப்பீங்க. நிறைய பிரபஞ்சம் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு பிரபஞ்சம் உங்கள் கூட இருக்காங்க, உங்கள் கூட தான் இருக்காங்க, உங்களுக்கான நியாயம் வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி உங்களை தட்டி கொடுக்கறது இந்த ஒரு நமக்கு மேலே இருக்கிற ஒரு சக்தி அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்குவீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை ஹீல் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேரோட வாழ்க்கை இப்படி தான் போயிட்டுருக்குங்க. இது யார் யாருக்கு ஒத்து போயிருக்கோ கண்டிப்பாக இதில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் பார்க்குறவங்க புதுசாக வந்திருக்கவங்க சரி அவங்களோட எனர்ஜி நிறையா எனக்கு மேட்ச் ஆகிருந்தனால இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கடவுளை மட்டும்தான் பிடிக்கிறீங்க. ஏன்னா கடவுள் மட்டும்தான் உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம், அவருக்கு மட்டும்தான் நீங்கள் நன்றி சொல்லிகிட்டே இருக்கீங்க. என் வாழ்க்கை நான் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு நான் இந்த கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் வெளியில் நானாக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம்னு சொல்லி பிரபஞ்சத்தை நம்ப ஆரம்பிச்சிருப்பீங்க, உங்களை நேசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க, செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த சுச்சுவேஷனில் தான் உங்களுக்கான பர்சனுக்கு அங்கே அடி விழுவுதுங்க.
அவருக்கு பயங்கரமாக அடி விழுகுது. அவருக்கு டார்க் நைட் ஆஃப் த சோல் டெத்து கார்டெலாம் அந்த பக்கம் திரும்பிடுச்சு. ஏன்னா நீங்கள் உங்களுக்கான லெசன் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. கடவுள் தான் கதி, இங்கே கடவுள் தான் எல்லாமே செய்வார், வேறு யாரையும் நான் இனிமேல் நம்ப மாட்டேன், கடவுளை மட்டும்தான் நம்புவேன்னு செல்ஃப் லவ் பண்ணி உங்களுக்கான பாதையை நோக்கி அடி எடுத்து நீங்கள் வைக்கிற அந்த ஸ்டெப்பு, நீங்கள் வைக்கிற இடத்துல கடவுள் அவங்களுக்கு உண்டான ஜட்ஜ்மெண்ட்டு, அவங்களுக்கு உண்டான வாழ்க்கையில் எது எதெல்லாம் பெருசுன்னு நினச்சி போனாங்களோ, எந்தெந்த விஷயம்லாம் முக்கியம்னு நினச்சி போனாங்களோ அங்கங்கெல்லாம் அடி விழுவுதுங்க. இது வந்து அவர் வந்து திருந்துறதுக்கு முன்னெல்லாம் வந்து அவருக்கு உண்டான ஒரு விஷயம் என்னென்னா, அவருக்கு உள்ளேயே இன்பில்ட்டாக அவரோட கேப்பபிலிட்டி என்னென்னா, நம்ம வந்து மேனிஃபெஸ்டேஷன், அவர் என்ன மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாலும் அதுக்கேற்றபடி நீங்கள் வந்துடுவீங்க. அவருக்கு எது மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாலும் அது கிடைச்சிரும். ஆனால் இப்போ வந்து அவருக்கான லெசன், அவருக்கான கர்மா வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. அவர் பண்ண தப்புக்கு அவங்களுக்கு உண்டான கர்மா ஸ்டார்ட் ஆனதுனால அவர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற விஷயம் நடக்காதுங்க. இது வரைக்கும் நல்லது நினச்சி ஒரு விஷயத்த அவர் ஃபாலோ பண்ணிவிட்டு பின்னாடி போயிட்டு இருந்தாருன்னா அங்கங்கெல்லாம் வந்து அது தவறுங்கிற மாதிரி அங்கங்கெல்லாம் ஒரு அடி விழுகுதுங்க. யாரை நம்பி போனாங்களோ அதெல்லாம் வந்து தப்பான ஒரு விஷயம், தப்பான ஒரு டெசிஷன் அவங்களுக்கு புரிய வந்து எதுவுமே அவங்க வாழ்க்கையில் வந்து வந்து முன்னேற்றம் இருக்காது. அது வந்து வேலையில் இருக்கலாம், ஜாபில் இருக்கலாம், கல்யாண வாழ்க்கையில் இருக்கலாம், அல்லது வந்து கெரியரில் எது வந்து உங்களை தாண்டி இதெல்லாம் தான் எனக்கு முக்கியம், நீ வேணான்னு சொல்லிட்டு போயிருந்தாங்களோ அங்கங்கெல்லாம் அடி கிடச்சி இன்றைக்கி நிர்கதியாக நிற்கிறாங்கங்க. அவங்களுக்கு இப்போ வந்து ஒரு எமோஷனல் லெவலில் எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லை, எதுக்கு அடி வாங்குறோன்னே தெரியாமல் அங்கே அழுதுட்டு அங்கேயே நிற்கிறாங்க. உங்களை பற்றின தாட் அண்ட் திங்கிங் நிறையா இருக்குங்க அவங்களுக்கு. இப்போ வந்து முதல்ல வந்து நீங்கள் கில்ட்டு பட்டீங்க, இப்போ அவங்க கில்ட்டு படுறாங்க. நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம், இந்த மாதிரி நம்ப வச்சு ஒரு உண்மையான ஒரு ஜீவனை வந்து நம்ம இப்படி ஏமாற்றிட்டோம் அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்துருச்சு. இருந்தாலும் வந்து தன்னோட ஈகோனால் நம்மளா இப்போ போனால் அவங்க ஏற்றுக்குவாங்களா? ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால தாங்க முடியல, ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி நம்ம போய் பேசிடுவோம், நம்ம தப்புக்கு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுருவோங்கிற மாதிரி ஒரு விஷயம்லாம் வருது. பட் அவங்களுக்கு உண்டான அந்த ஒரு ஈகோ, இந்த லெசன் முழுமையாக படிக்கல, ஆனால் அடி விழுகுது, ஆனால் நம்ம தப்பு பண்ணிட்டோங்கிற ரியலைசேஷன் வந்துடுது. நம்ம எப்படி போகிறது? நம்மளாக போனால் அங்கே ஏதாவது திட்டு விழுவுமா, அங்கே அடி விழுவுமா, இல்லை ஏதாவது ஒரு தவறாக நம்மளை பேசுவாங்களா அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் உங்கள் பர்சன்ஸ் வந்து இப்போ யோசிச்சுட்டு இருக்கிறாங்க, போகலாமா என்ன அப்படின்னு. ஏன்னா வந்து மாயைக்குள்ளே மாட்டியாச்சு, அதுலேருந்து அடி வாங்கியாச்சு, இப்போ வெளியில் வந்துட்டாங்க. இப்போ அவங்க லெசன் கற்றுக்க ஆரம்பிச்சது எப்போ? நீங்கள் கடவுளை சரணாகதி தத்துவத்துக்கு வந்து உங்களை பார்த்துக்கும் போது, உங்களோட வேலை என்னன்னு பார்த்துக்கும் போது, கடவுளை நம்பி எல்லாமே இனிமேல் கடவுள் தான், இனிமேல் நான் யாரையும் இங்கே வந்து அடிக்ஷனில் போக மாட்டேன், யாரையும் திருத்தவும் மாட்டேன், எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை, நான் எந்த விஷயமும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, கடவுள் எனக்கு என் வாழ்க்கையில் என்ன கொடுக்குறாரோ அதெல்லாம் மட்டும் போதும் அப்படிங்கிற ஒரு பேசிக் லெசன், அதுதாங்க இங்கே லெசனு. அந்த லெசன்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் உங்கள் பார்ட்னருக்கு உண்டான லெசன் அங்கே ஆரம்பிக்குதுங்க. அதனால எல்லாருமே இங்கே லெசன் படித்து தான் ஆகணும். நீங்கள் வந்து இப்போ என்ன ஆகிட்டீங்க, நீ அடி வாங்கி உதவாங்கி, நான் எப்படி இங்கே அடி வாங்கி உதவாங்கி என்னோட லெசன் கற்றுக்கிட்டேனோ, கண்டிப்பாக கடவுள் உன்னையும் அடி வாங்கி அடித்து திருத்தி துவச்சி துவம்சம் பண்ணி நீ வந்து உனக்கு உண்டான லெசன் கற்றுக்கிட்டு வா தங்கமே அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்போ கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன்னா இங்கே யாரையும் நம்ம சொல்லி நம்ம அன்பை புரிய வைக்கிற விஷயம்லாம் இங்கே எதுவுமே நடக்காது. நமக்கு மேலே ஒரு சக்தி தான் இந்த உலகத்தில் இயக்கிட்டு இருக்கு. அந்த சக்தி எவ்வளோ பவர்ஃபுல்ங்கிறத நீங்கள் இந்த டார்க் நைட் ஆஃப் த சோலில் நீங்கள் அழுகும்போது உங்களுக்கு வந்து ஆறுதல் கொடுத்து உங்கள் கஷ்டத்துலேருந்து காப்பாற்றின அந்த கடவுளை பற்றின எல்லா நாலேஜும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவரோட சக்தியும் தெரிஞ்சிருக்கும். இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கிறவரே அவர் தான். கையை கட்டி சும்மா உட்காந்துருக்கார், நீ என்ன பண்ணுற அப்படிங்கிறத பார்த்துட்ருக்காரு. எல்லாரும் என்ன பண்ணுறோங்கிறத பார்த்துருக்கு. எந்த சுச்சுவேஷனில் கடவுளை சரணாகதி ஆகிறோமோ அப்போ கடவுள் இறங்கி வந்து நமக்கான ஒரு நியாயத்தை வாங்கி கொடுப்பாருங்க. இப்போ நம்ம டர்ன் வந்துச்சுங்க, நம்ம ஒழுங்காக உட்காந்து வச்சு கடவுள் கையில் நம்மளோட வாழ்க்கையெல்லாம் கொடுத்துட்டு உட்காந்துருக்கோமா. இப்போ வந்து கடவுள் என்ன பண்ணிட்டாரு, உங்கள் பர்சன் நீ எவ்வளோ தூரம் ஆடுறியோ ஆடு, நான் பார்க்குறேன்னு சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா அவர், நீங்கள் மாறினதுக்கப்புறம் இது அவருக்கான டைம், இது அவருக்கான டர்ன், அவர் இங்கே அனுபவிக்க போகிறாரு. உங்களுக்கு கொடுத்த அத்தனை கஷ்டத்துக்கும் டபுள் மடங்கு பூர்வ ஜென்ம கர்மாவோட சேர்த்து அவர் கர்மா இப்போ பீரியடில் அனுபவிச்சுட்டு இருக்கிறனால தான் அவங்க இப்போ பலவிதமான கஷ்டங்களுக்கு உள்ளாகி இருக்காங்க. எதுவுமே அவங்க வாழ்க்கையில் இப்போ சரியாகவே இருக்காது. எல்லாமே அவங்களுக்கு முன்னாடி எப்படி உங்களை ஏமாத்தினாங்களோ, அவங்க முன்னாடி உண்மை நினச்ச அத்தனை விஷயங்களும் அவங்களுக்கு முன்னாடி ஏமாற்றிட்டு சில நாடகங்கள் அவங்களுக்கு முன்னாடி திரையில் நடந்துட்டுருக்குங்க. அதனால எது செய்கிறதுன்னு தெரியல, கடவுளை நம்பணுங்கிற அந்த விஷயமும் தெரியல, அடி விழுது, எங்கே ஓடணும், எங்கே ஒடியாரணும், எப்படி நின்று எதை பிடிச்சிக்கணும் அப்படிங்கிற எந்த விதமான படகு வந்து துடுப்பு இல்லாமல் ஓடிட்டுருக்குங்க. எங்கேயோ ஆறு போகிற இடத்துக்கு அவங்களோட அந்த படகு போயிட்டே இருக்குது. எதையாவது ஒரு கரையும் பிடிக்க முடியல, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எப்படி தப்பிக்கிறதுனே தெரியல. நமக்காவது ஒரு துடுப்பு இருந்ததுங்க, கடவுளுங்கிற துடுப்பு இருந்தது, பிடிச்சிக்கிட்டோம். அங்கேருந்து தப்பிச்சு நம்ம ஒரு சேஃபஸ்டான
ஒரு கரையில் வந்து பிடிச்சி நின்றுட்டோங்க. ஆனால் அவங்களுக்கு படகு ஓடுது, அவங்களோட டேர்ன் இல்லையா, நீங்கள் தப்பிச்சிங்க வந்துட்டீங்க, அவங்களோட டேர்ன். இப்போ அவங்க கர்மாலாம் சால்வ் பண்ணி ரிசால்வ் பண்ணி அவங்க வரட்டும், நீங்கள் போய் அவங்கள காப்பாற்றுறேன்னு உங்கள் துடுப்பை தூக்கி அங்கே கொடுத்தீங்கன்னா நீங்கள் இங்கே தண்ணியில் திரும்ப விழுவீங்க. எல்லாருமே இங்கே லெசன் கற்றுக்கிட்டா மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் வந்து சரியாகுங்க. திருந்தாதவங்களை கூட்டிகிட்டு வந்து நான் என் பக்கத்தில் வச்சுக்கிறேன், நான் திருத்துறேன், என்னால் முடியும் அப்படின்னு சினிமாவில் வர்ற டைலாக்லாம் நீங்கள் பேசக்கூடாதுங்க. இங்கே யாரும் யாரையும் திருத்த முடியாதுங்க. சினிமாவுக்கு வேணால் அதெல்லாம் ஒத்து போகுங்க. நடைமுறை வாழ்க்கையில் இங்கே யாரும் திருந்த மாட்டாங்க. கடவுள் ஒருத்தர் மட்டும்தான் அவரோட பாணியில் அவரோட டெக்னிக்கில் நம்மளை திருத்துவாருங்க. அவங்கவுங்க யார் யாருக்கு திருந்தணுமோ அவங்கவுங்க திருத்துவாங்க. அந்த டைம் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், அழுதுட்டு உட்காந்துட்டு உங்கள் வேலையை பார்க்காம செல்ஃப் லவ் பண்ணாமல் இப்படியே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இப்படியே இதே ஸ்டேஜில் நிற்க வேண்டியதான். உங்களுக்கு இன்னும் நிறையா லெசன் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இன்னும் எத்தனை நாளைக்கு நீங்கள் லெசன் படிச்சுட்டே இருக்க போகிறீங்க? உங்கள் வாழ்க்கையில் லெசன் கற்றுக்கிட்டீங்களா? பேசிக் லெசன் கற்றுக்கிட்டோன்னா அடுத்த கிளாஸ் போகணும் இல்லையா? அப்போ இன்னும் நம்ம முன்னோக்கி நடந்து போகணுங்க. சந்தோஷமாக கடவுளை பிடிச்சி பாசிட்டிவிட்டியாக உங்களோட வேலை என்ன, அடுத்தது என்ன, நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறத பார்த்து தான் போகணுங்க. மற்ற கேரக்டரை சரி பண்ணுறது நமக்கு உண்டான வேலை இல்லை. நம்ம கேரக்டர், நம்ம ரோல் அப்படிங்கிற ஒரு செல்ஃபிஷாக சில இடங்களில் இருங்க. நிறைய பேருக்கு உதவி பண்ணுங்க. இது வரைக்கும் காயப்பட்டிருந்த உங்கள் மைண்டு வந்து இப்போ வந்து தெளிவாயிடுச்சு. இனிமேல் எது பின்னாடி நம்ம போக தேவையில்லை. எதுவும் நம்ம துரத்திட்டு போனோம்னா அது வேகமாக அந்த பக்கம் ஓடும். சேஸ் பண்ணக்கூடாது, அதை ரன் பண்ணிட்டு ஓடும். எல்லா விதமான ஒரு பாடமும் கற்றுக்கிட்டீங்க. எது மேலேயும் ஓவர் அடிக்ஷனில் போகக்கூடாது. எதையும் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணக்கூடாது. இதுதான் வேணும், இதுதான் எனக்கு முக்கியம், இதுதான் நான் பிடிச்சிக்குவேன், விட்டுற மாட்டேன், இது என் கைக்குள்ளே இருக்கணும், அதெல்லாம் இங்கே வேலைக்கே ஆகாது. எல்லாம் தனித்தனியாக லெசன் படிக்க வந்தது இந்த உலகத்தில். நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம் இங்கே முடியாதுங்க. இங்கே எல்லாம் கடவுள் தான் லெசன் சொல்லி கொடுக்குறாரு. அதனால் அந்த ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டத்தில் வாங்கின அடியெல்லாம் மறந்துடாதீங்க. நீங்கள் வாங்கின அடியை மறக்காமல் உங்கள் வாழ்க்கையில் எது முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு தெளிவாக உங்கள் கண்ணோட்டத்தில் போங்க. அவங்கள எப்படி திருத்தணும், அவங்களுக்கான லெசன் என்ன, அவங்களுக்கான பாதை என்ன, அவங்களுக்கான அடுத்த மூவ் என்ன, உங்கள் வாழ்க்கைக்குள்ளே என்ன நடக்கணும், உங்கள் வாழ்க்கைக்குள்ளே யார் வரணும், அடுத்த விஷயம் என்ன அப்படிங்கிறதுலாம் கடவுள் எழுதி வச்ச ஸ்கிரிப்டில் அழகாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஓப்பன் அப் ஆகும். அவர் லெசனை கற்றுக்கிட்டு நம்ம முன்னோக்கி போகும்போது நமக்கான அழகான பாதை ஒவ்வொரு ஸ்டெப்பாக அது வந்து அதுவே நமக்கே தெரியுங்க. ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரிவீல் ஆகும், எல்லா பாதையும் ரிவீல் ஆகும். இதுதாங்க இன்றைக்கான ஒரு கதைக்களம்ங்க. இந்த இதில் வந்து இது எப்படி இருந்ததுன்னு நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி ஏன்னா எனக்கே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இப்படி பண்ண சொல்லி எனக்கு கடவுள் தான் வந்து எனக்கு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் ஃப்யூச்சர் குறித்து கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க. என் வாழ்க்கை அவர் தான் இவர் தானே. இப்போ செவனேன்னு இருங்க, உங்கள் வாழ்க்கை கடவுள் கையில் இருக்குது அப்படிங்கிறத நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க. நிறைய பேர் 7777 777 இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. கில்ட்டி கான்ஷியஸ்க்கு இங்கே வேலையே இல்லைங்க. இப்போ வந்து உங்கள் பார்ட்னர் தான் இப்போ கில்ட்டாக இருக்காங்க. தைரியமாக இப்போ உங்களுக்கு நிறைய கடவுளை பற்றி தெரிஞ்சதுனால நீங்கள் தைரியத்தோடு நீங்கள் வந்து கரேஜாக நீங்கள் வந்து நிறையா விஷயங்கள் நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. நிறைய பேரோட வாழ்க்கை இப்போ வந்து உங்கள் பார்ட்னரோட வாழ்க்கை இப்போ எப்படி இருக்குன்னா பிளாங்காக இருக்குது. அவருக்கு வந்து ஒன்றுமே புரியல. நமக்காவது கடவுள் இருக்கார், அவர் தான் இங்கே ஏதோ ஒன்று நடக்குது, இது எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து கண்டுக்கிறோம் இல்லையா, கடவுளை பிடிச்சிட்டோம் நம்ம. ஆனால் அவருக்கு எதுவுமே தெரில, எங்கே போய் எதை பிடிக்கணும்னு தெரில. வாங்கிட்டு வரட்டும், விடுங்க, அடி வாங்கிட்டு வரட்டும். ரெஜுவினேஷன் உங்களை வந்து நீங்கள் இப்போ என்ன பண்ணணும், புதுப்பிச்சுக்கணுங்க. இப்போ இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் வந்திருக்கு, எல்லாத்துலேயும் அடிபட்டிருப்பீங்க. இப்போ ஒரு பழைய அந்த ஒரு பாஸ்டில் நடந்த அத்தனை விஷயங்களையும் நீங்கள் அதை தூக்கி போட்டுட்டு புதுசாக நீங்கள் பிறந்த மாதிரி ரீபர்த் எடுத்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எது சந்தோஷம் உங்களுக்கு கொடுக்கும். கோயிலுக்கு போகிறீங்களா, உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன, உங்களை சந்தோஷமாக வச்சுக்கிறது யார், இங்கே நம்ம மட்டும்தான் அப்படிங்கிற கடவுள் நம்ம கூட இருக்கார். நம்ம மட்டும்தான் நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கணும். வேறு யாரும் வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு சப்போர்ட்டோ ஒரு சந்தோஷத்தையோ அவங்க கடைசி வரைக்கும் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற தெளிவான ஒரு நாலேஜெலாம் உங்களுக்கு வந்துருச்சுங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கிக்கிறீங்க, மாற்றிக்கிறீங்க, சந்தோஷத்தை உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிறீங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன்ஸை நிறையா பேர் வந்து மாறிட்டுருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம். நிறையா விதமான உங்களை நீங்கள் புதுசாக நீங்கள் மாற்றும் போதே உங்கள் வாழ்க்கையில் நிறையா விதமான ஒரு மாற்றங்களை கடவுளை அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க. இது வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு பிளஸிங்ஸ்குள்ளே நீங்கள் போயிருக்க மாட்டீங்க. என் வாழ்க்கை முன்னாடி இந்த மாதிரி ஒரு டார்க் நைட் ஆஃப் த சோல் டயத்தில் இல்லாத ஒரு வாழ்க்கை, இதுக்கப்புறம் எனக்கு எப்படி இவ்வளோ ஒரு வளர்ச்சி ஏற்படுது, இவ்வளோ ஒரு கெரியரில் இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி எனக்கு அப்படிங்கிற நிறைய விதமான ஒரு விஷயம்லாம் உங்களுக்கே தெரியுங்க. பாஸ்ட் லைஃப் எவ்வளோ சோகமாக, எவ்வளோ கண்ணீரோட, எவ்வளோ அழுகையோட, எவ்வளோ இமோஷன்ஸோட உங்களை காயப்படுத்தி, வேதனைப்படுத்தி, கஷ்டப்படுத்தி, துயரப்படுத்தி, எப்படி வந்து ஒரு மூளையில் தள்ளி முடக்கி போட்டிருந்தாலும் இன்றைக்கி அந்த பாஸ்ட் லைஃப் தாங்க உங்களுக்கு வந்து ஒரு இப்போ இருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ரெசென்ட் லைஃப்பில் நீங்கள் இருந்து வாழ்கிறதுக்கும் ஃப்யூச்சர் லைஃப் அமோகமாக இருக்கிறதுக்கும் ஒரு ஒரு வந்து ஒரு வடிகாலாக இருந்துச்சுங்க. அது இல்லைன்னா உங்களால் உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, கரேஜ் என்ன, பவர் என்ன, இது எதுவுமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சே இருக்காதுங்க. அதனால் பாஸ்டில் நடந்த அத்தனை விஷயங்களுக்கும் நன்றி சொல்லுங்கள், கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். என் கதையை இவ்வளோ அழகாக எழுதியிருக்கீங்க. இங்கே இந்த இடத்துல நீங்கள் இப்படி கதை எழுதலைன்னா எனக்கு உண்டான லெசன் நான் படிச்சே இருக்க மாட்டேன். நீங்கள் அழுகாமல் கண்ணீர் விடாமல் எப்படிங்க லெசன் கற்றுக்க முடியும்?
கன்ஃபியூஷனில் நிறையா பேருங்க இங்கே சொன்னேன் இல்லையா, இந்த கன்ஃபியூஷன் இதுவும் பாருங்கள். இந்த கன்ஃபியூஷனில் நிறையா பேர் மாட்டிகிட்டு இருந்தீங்க. என் வாழ்க்கை ஏன் இப்படி, எதுக்கு இப்படி போனாங்கன்னு எதையோ ஒன்று பிடிச்சி இழுத்து வச்சுட்டு இருந்தீங்க. பிடிச்சி இழுத்து வச்சாலாம் ரொம்ப நாளைக்கு நம்மக்கிட்ட வந்து எந்த உறவையோ எந்த விஷயத்தையோ நம்ம தக்க வச்சுக்க முடியாதுங்க. அவங்களா விருப்பப்பட்டு நம்மளோட அன்பை தெரிஞ்சு ஒழுங்காக லெசன்லாம் படித்து வந்தால் மட்டும்தான் அவங்களால உண்மையாக இருக்க முடியும். இல்லைன்னா வாழ்க்கை பூரா அவங்களும் நடிப்பாங்க. அவங்க நடிக்கிறாங்களா இல்லையான்னு நம்ம வேவு பார்த்துக்கிட்டே இருந்து நம்ம வாழ்க்கை இப்படியே போயிருங்க. அதனால் அடுத்தது நமக்கு என்ன இது வருதுன்னு பார்க்கலாம். எனக்கு என்னமோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல இன்றைக்கி எக்ஸ்பான்ஷன். இந்த ஒரு கஷ்டம்லாம் அவங்களுக்கு எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, உங்கள் வாழ்க்கை குறுகிய வட்டத்துக்குள்ளே இது ஏன் குடும்பம், இது ஏன் வாழ்க்கை, இது ஏன் பர்சன், இது என்னோடது அப்படின்னு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நீங்கள் வாழ்ந்துருப்பீங்க. இதுக்கப்புறம் தான் இந்த உலகம் ரொம்ப பெருசு, கடவுள் பெருசு. இந்த கடவுள் கொடுத்த இந்த உலகத்தில் நிறைய விஷயம் இருக்குது நம்ம சாதிக்கிறதுக்கு, நம்ம வந்து செய்கிறதுக்கு, நம்மளை வந்து எக்ஸ்பான்ஷன் பண்ணுறதுக்கு. நம்ம ஒரு சின்ன ஒரு வலைக்குள்ளே இருப்போம். நீ வந்து இந்த சின்ன வலைக்குள்ளே மாட்டிக்கிட்டு முழிக்கக்கூடாது. நீ ஒரு பெரிய உலகத்துக்கே வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சிக்கக்கூடிய ஆளாகவும், நிறையா பேருக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு ஆளாகவும் இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஏன்னா நம்மளை பார்த்தினா ஒரு ஸ்ட்ரென்த், கரேஜ் எல்லாமே கடவுள் வந்து நமக்கு வந்து ரியலைசேஷன் பண்ணியிருப்பாருங்க. இன்னர் சைல்டெல்லாம் நிறைய ஹீல் பண்ணியிருக்கணும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணியிருப்பீங்க. நீங்கள் செல்ஃப் லவ் கொடுத்து உங்களோட இன்னர் சைல்டில் ஏற்பட்ட அந்த காயங்கள், பெயின் எல்லாத்தையுமே நிறையா பேர் வந்து ஹீல் பண்ணியிருப்பீங்க. எப்படி அப்படின்னா, உங்களை செல்ஃப் லவ் பண்ணி உங்களுக்கு நல்லது செஞ்சு உங்களுக்கான ஒரு ஒரு எக்ஸசைஸ்லாம் பண்ணி அருமையாக உங்களை வந்து பார்த்துப்பீங்க. 1111 கண்டிப்பாக டைப் பண்ணுங்கள். 1111 எல்லாமே நியூ பிகினிங் தாங்க உங்கள் வாழ்க்கையில். இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கஷ்டத்தில் மூளையில் கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருந்தீங்க அப்படின்னா, இனிமேல் உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் கிடையாதுங்க. இனிமேல் சந்தோஷமாக தான் இருக்க போகிறீங்க. நிறைய பேருக்கு பிரேக்கப் இஷ்யூஸாக இருக்கும். நிறைய பேருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருந்திருக்கும். இவங்கெல்லாம் நல்லதுங்க. உங்களுக்கு எந்த விஷயம் உங்களுக்கு வருதோ அந்த விஷயம் நல்லது. எந்த விஷயம் உங்களை விட்டு போதோ அது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஒரு பிரேக்கப் இஷ்யூ எல்லாமே நல்லதுக்கு தான். அது நமக்கு தெரியாதுங்க, நல்ல ஒரு விஷயத்துக்கு தான். அதுக்கப்புறம் வந்து என்சாண்டட் பாத்தில் என்ன வருது அப்படிங்கிறதையும் சில விஷயங்கள். ஏன்னா இது ஓவராலாக வந்து சரியான ஒரு ரீடிங்காக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். இந்த ரீடிங் பிடிச்சிருந்துன்னா ஐ லவ் திஸ் ரீடிங். இது வந்து என்னென்னா, இது வரைக்கும் உங்கள் கோல்லே வந்து என்ன நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, எனக்கு இந்த பர்சன் தான், எனக்கு இந்த நபர் தான், இவங்கள சுற்றியே உங்கள் வாழ்க்கையை வந்து போயிட்டே இருந்திருக்கோங்க. இதை தாண்டி ஒரு உலகம் இருக்குது, இதை தாண்டி உங்களோட ஸ்ட்ரென்த் இருக்குது, இதை தாண்டி நீங்கள் சாதிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுக்கு உண்டான ஒரு இன்டென்ஷன் எல்லாமே ஃபோக்கஸ்ட். இது எல்லாமே இந்த கஷ்ட காலத்துக்கு அப்புறம், இந்த டார்க் நைட் ஆஃப் த சோலுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து தெரிய வந்திருக்குங்க. அதனால் என்ன தலைக்கெல்லாம் போச்சு. நிறைய பேருக்கு பேலன்ஸ் இல்லாமல் இருந்த வாழ்க்கையெல்லாம் இப்போ ஓரளவுக்கு வந்து தெரிஞ்சிருக்குங்க. அந்த பக்கம் பேலன்ஸ் இல்லை, ஓடுதுன்னு நீங்கள் வந்து போயிட்டு இருந்தீங்கல்ல, இப்போ வந்து கடவுள் வந்து அந்த பக்கம் சப்போர்ட்டாக உங்களுக்கு பேலன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த கடவுளோட சப்போர்ட் பேலன்ஸை பிடிச்சிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நேராக போங்க. எந்த இடத்துல உங்களுக்கு இன்னொரு கரெக்டான ஒரு சப்போர்ட் வைக்கணுமோ கடவுள் வைப்பார். எம்பவர்மெண்ட். அதனால தான் சொல்கிறேன், பாசிட்டிவிட்டியான ஒரு எண்ணங்களை வந்து பிலீஃபை வந்து எப்போயுமே உங்களுக்குள்ளே வந்து புதைச்சிக்கிட்டே இருக்கணுங்க. ஏதாவது ஒரு நெகட்டிவாக நடந்த விஷயங்கள், பழைய 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, 5 மாதத்துக்கு முன்னாடி நடந்தது, இதை போட்டு நீங்கள் யோசிச்சிட்டே இருக்கக்கூடாதுங்க. எப்போயுமே மைண்டு வந்து ஏதாவது ஒரு தாட்டை கொண்டு வந்துகிட்டே தாங்க இருக்கும். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும், நீங்கள் மைண்டு அது நீங்களாக எந்த ஒரு தாட்டையும் க்ரியேட் பண்ணக்கூடாது. மைண்டு கொடுக்குற தாட்டு பின்னாடி நீங்களும் போகக்கூடாதுங்க. அந்த மாதிரி வச்சுக்கணும். எப்போ எது வந்தாலும், தாட்டு என்ன வந்தாலும் சும்மா இரு, அவ்வளோதான். இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள், அடிக்கடி சொல்லுங்கள். எப்போயாவது ஏதாவது ஒரு பாஸ்டில் நடந்த விஷயம், உங்களுடைய அந்த ஒரு ஃபீலிங்ஸை நீங்கள் வந்து அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் தாட்டை வந்து செக் பண்ணிகிட்டே இருங்க. அந்த ஃபீலிங் சந்தோஷமாக இருக்கா, இல்லை வந்து ஒரு துக்கப்படுற மாதிரி, ஒரு கவலைப்படுற மாதிரி இருக்கா, இதுதாங்க உங்களுக்கு சிக்னல். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், சும்மா இரு அப்படின்னு சொல்லுங்கள். உங்கள் மைண்டை டக்குன்னு ஆஃப் ஆகிடும். சும்மா இரு, வேறு வேலை இருந்தால் பாரு, சும்மா இரு, வேறு வேலை இருந்தால் பாரு, இதை மட்டும் உங்கள் மைண்டுக்கு அடிக்கடி சொல்லிகிட்டே இருங்க. சரிதுங்களா? இது வந்து என்னென்னா, நம்ம மைண்டை நம்மளுக்கு தெரியாமலே நம்மளை வந்து ஒரு வேறு உலகத்துக்கு கூட்டிகிட்டு போய், ஒரு பாஸ்டில் கூட்டிகிட்டு போய், இன்னும் அதிகப்படியான ஒரு இமோஷ்னல் லெவலில் நம்ம வந்து அழுது கண்ணீர் விட்டு பழைய சுச்சுவேஷன் நினச்சி கவலைப்படுற அளவுக்கு ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விட்டுருங்க. அந்த தாட் வர்றதை நம்ம திங்கிங்கில் போட்டு வேறு உலகத்துக்கு மைண்டை வேறு ஒரு இடத்துக்கு கொண்டே வச்சு நம்மளை சந்தோஷம் இல்லாமல் பண்ணிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அவேர்னஸோட இந்த மாதிரி ஒரு தாட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், சும்மா இரு, வேறு வேலை இருந்தால் பாரு, எனக்கு தெரியும், சும்மா இரு, வேறு வேலை இருந்தால் பாரு, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆஃப் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா மைண்டுக்கு ஒரு அலர்ட் வந்துடுங்க. நம்மளை யாரோ கண்ட்ரோல் பண்ணுறாங்க, நம்ம செய்கிற விஷயத்த திருட மாதிரிங்க. அது நம்ம திருடனுக்கு எப்படி வந்து ஒரு வீட்டில் யாராவது முழிச்சிக்கிட்டாங்கன்னா அவனுக்கு ஒரு பயம் வரும் தெரியுங்களா? அந்த மாதிரி நம்ம ஒரு மைண்டுக்கு கொடுக்குற அந்த தாட் வந்து அது ஏதாவது நம்மளை போட்டு டம்ப் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிகிட்டே இருக்குங்க. இது வரைக்கும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்துச்சு. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், சும்மா இரு, எனக்கு எல்லாம் தெரியும், வேலையை பாரு, சும்மா இரு, எனக்கு எல்லாம் தெரியும், வேலையை பாரு,
அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, ஐயோ நம்மளை யாரோ வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அடுத்த ஸ்டெப் அதால் எடுக்க முடியாது. அவ்வளோதான், ஆஃப் ஆகிடும். அந்த மாதிரி அடிக்கடி நீங்கள் வந்து உங்களோட மைண்டில் ஏற்படுற தாட்டுக்கு சும்மா இருங்க. அது பாட்டுக்கு வருது, அதுவே போயிடும். நீங்கள் அதுக்கு ஏதாவது ஒரு யோசனை பண்ணி, அதுக்கு ஏதாவது கனெக்ஷன் கொடுத்து, அதுக்கு சொல்கிற போக்கில் நீங்கள் போகும்போது தாங்க அங்கே மாட்டிக்கிறீங்க. அதனால் சும்மா இருன்னு சொல்லுங்கள். சிம்பிளாக சும்மா இருன்னு சொல்லுங்கள். இன்னும் வந்து ஆழமாக அதை அடக்கி வைக்கணும். சும்மா இரு, உன் வேலையை பாரு, எனக்கு தெரியும். அவ்வளோதான். அது ஓடிருங்க. அந்த தாட் ஓடிரும். நீங்கள் உங்களுக்கு உண்டான வேலைகள்லாம் கண்டிப்பாக கரெக்டாக செய்யுங்க. ஓகேவா? மற்ற நேரத்தில் வர தாட்டெல்லாம் சும்மா இரு, சும்மா இரு, அவ்வளோதான். அதை மிரட்டுங்க, அதை அமட்டுங்க, அதுவே போயிடும். ஓகேவா? அது ஆட்டோமேட்டிக்காக தானாக போயிருங்க. நமக்கு வந்து கண்ட்ரோல் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அந்த இடத்துல அதை தட்டி வைக்கிறோம். அவ்வளோதான். ஓகேவா? என்சாண்டட் பார்க்கில் வந்து நிறையா வந்திருக்கு. நிறையா விஷயங்கள் வந்து வந்துகிட்டே இருக்குது. அடுத்த விஷயம் வந்து என்ன வருது அப்படின்னு பார்த்தா, நம்புங்கங்க. நமக்கு மேலே ஒரு பவர் இருக்குது. அதுதான் வந்து உண்மையான ஒரு விஷயம். அதுதான் இந்த உலகத்தை படைச்சிருக்கு. உலகத்தில் உள்ள அத்தனை விஷயங்களையும் படைச்சிருக்கு. நம்மளை படைச்சிருக்கு. நம்மளை சுற்றி உள்ளவங்க எல்லாத்தையும் படைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதனால் இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் என்ன சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா, ஒரு வேல்யூபிள் இல்லாத பர்சனுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. இது ஒரு முக்கியமான வாக்கியங்க. டோன்ட் ஸ்பெண்ட் டைம் ஃபார் த இன்வேல்யூபிள் பர்சன். ஒரு வேல்யூபிளே இல்லாத பர்சன், ஒரு தரம் கெட்ட ஒரு பர்சன், ஒரு நெகட்டிவான ஒரு பர்சன்ஸ், இவங்களை மாற்றவே முடியாது அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சன்ஸ், இவங்கள வந்து திருத்தணும், மாற்றணும், இவங்களை சரி பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு பெரிய முயற்சியெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா இங்கே டோட்டல் டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக உங்களுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கணும், உங்களை எப்படி வந்து உங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், உங்களை எப்படி செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ணணும், செல்ஃப் லவ் பண்ணணும், உங்களுக்கான பாதைகள் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி போங்க. இன்வேல்யூபிள் பர்சனுக்காக, ஒரு மாரலே தெரியாத ஒரு பர்சனுக்காக, ஒரு நெகட்டிவ் கேரக்டர் உள்ள பர்சனை திருத்தணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள் டைமை, ப்ரெஷியஸ் டைமை நீங்கள் இங்கே செலவு பண்ணிவிட்டு நிற்காதீங்க. ஓகேவா? உங்களுக்கான கடமைகள் இருக்குது. கடவுள் கூப்பிட்டுட்டு இருக்காரு, நேராக போங்க. உங்களுக்கான பாதை இருக்குது. நீங்கள் வேறு, மற்றவங்க வேறு. அதை வந்து எப்பயுமே புரிஞ்சுக்கோங்க. இங்கே எல்லாமே ஒன்று, அப்பா ஒன்று, அம்மா ஒன்று, பிள்ளைங்க ஒன்று, புருஷன் ஒன்று, பொண்டாட்டி ஒன்று, லவ்வர் ஒன்று, அக்கா ஒன்று, தங்கச்சி ஒன்று, இதெல்லாம் யாருமே இங்கே கிடையாது. அண்ணா ஒன்று, தம்பி ஒன்று, எல்லாமே டிஃப்ரென்ஸுங்க. இங்கே எல்லாம் சொந்தம் கூட இருக்காங்க, எல்லாம் சொந்த மாதிரி. ஓகேவா? இங்கே யாருமே கடைசி வரைக்கும் நம்ம கூட வர முடியாதுங்க. எல்லாமே வெளி உலகத்துக்கு நான் இருக்கேன்னு சொல்லலாம். பட் உண்மையாக அவங்க வேறு, நீங்கள் வேறு. ஓகேவா? இதில் வந்து என்னென்னா, இந்த வாழ்க்கையில் நம்ம பட்டும் படாமல் தான் நம்ம வந்து வாழ்க்கையை வந்து வாழணுங்க. அதனால் நிறையா விஷயம் வந்து இங்கே நிறையா கற்றுட்ருக்கோம். இன்னமும் வந்து என்ன தெரியணுங்கிறது எனக்கு தெரியல. ஏதோ இன்னொரு கார்டு கையில் எடுத்துட்டேன். ரீடிங் எண்ட் பண்ணிக்கலான்னு பார்த்தா இந்த கார்டு எடுத்துட்டேன். சரி, இதில் ஒரு லெசன் படிச்சுக்கோமா, பொட்டன்ஷியல். இது எல்லாமே, இந்த கஷ்டம் வருது எல்லாமே உங்களோட பொட்டன்ஷியல் என்ன, உங்கள் பவர் என்ன, நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுருப்பீங்க. இப்போ இதுக்கு மேலே என்ன ஒரு விஷயம் வந்தாலும் என்னால் பண்ண முடியும், என்னால் சாதிக்க முடியும், என்னால் தாண்டி வர முடியும், சேலஞ்சஸை தாண்டி குதித்து வர முடியும் அப்படிங்கிற எல்லாமே தெரியுங்க. உங்கள் ஃப்யூச்சர் கோல்ஸ் இதுதான் நமக்கு முக்கியம். நம்ம வாழ்க்கை, நம்ம ஃப்யூச்சர் கோல்ஸு, நம்ம கெரியர், நம்ம கடவுள், நம்ம லைஃபு, நம்ம என்ஜாய்மெண்ட் அப்படின்னு போயிருப்பீங்க. யாரோ வந்து உங்களை பார்த்துக்குவாங்க, செஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி கண்ணோட்டத்தில் இருந்த நீங்கள் இப்போ எல்லாமே டோட்டலாக எல்லாமே உங்களுக்கு நீங்களே சப்போர்ட்டிங் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குங்க. ஏஞ்சல்ஸ் எல்லாமே உங்களுடைய இந்த ஒரு வளர்ச்சியையும், இந்த ஒரு கண்ணோட்டத்தையும், இந்த ஒரு உங்களுக்குள்ளே ஏற்பட்ட இந்த மாற்றத்தையும் கடவுள் என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு சந்தோஷம் அடைஞ்சு நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு வழி நெடுக கைடன்ஸ் கொடுக்குறாங்க, ஏஞ்சல் நம்பர் கொடுத்து சப்போர்ட் கொடுக்குறாங்க. நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வரதுக்காக, நீங்கள் தேடுற ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள்ங்க. அதனால் ஒரு புதிய ஆப்பர்ச்சுனிட்டியோ, ஒரு கோலோ நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று கன்சிடர் பண்ணிவிட்டு அதை நோக்கிய பயணம் போங்க. ஏதாவது ஒன்று இருந்தால் தாங்க நம்ம அது தெளிவாக நம்ம அதை நோக்கி போக முடியும். அதனால் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டாக நீங்கள் செய்யக்கூடிய அந்த கோல் நோக்கி இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைங்க. உங்களோட பொட்டன்ஷியல், உங்களோட நம்பிக்கை, அது மேலே ரொம்ப ட்ரஸ்ட் வைங்க. உங்களால் முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் மேலே ரொம்ப ட்ரஸ்ட் வைங்க. ஏன்னா யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க. பிஹைண்ட் த சீன்ஸ் நிறைய உங்களுக்காக பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்றைக்கி வந்து நிறைய நல்ல நல்ல விதமான ஒரு விஷயம்லாம் நமக்கு வந்து வந்திருக்கு. இதில் வந்து நம்ம இப்போ வந்து ஆஞ்சநேயரை பாக்கிட்டேருந்து 2 கைடன்ஸ் வாங்கிட்டு இந்த ரீடிங் எண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு லவ் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நான் சொல்கிறேன். வெரி குட். பேர்ன் ஈகோ அப்படிங்கிறது வந்து இது நம்ம எனர்ஜி கார்டில் பார்த்தோம் தெரியுங்களா. இது வந்து உங்கள் பர்சனோட ஈகோலாம் பேர்ன் பண்ணுறாருங்க. நமக்கே சில ஈகோ இருக்கும் தெரியுமா. ஈகோலாம் டெத் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளை கடவுளோட சரணாகதிக்குள்ளே வருவோம். நமக்கு ஃபஸ்ட்டு ஈகோ டெத் ஆகும். நமக்கு ஈகோ டெத் ஆனதுக்கப்புறம் நம்ம பாதையை நோக்கி செல்ஃப் லவ் பண்ணி நம்மளோட தரமான ஒரு ஒரு பர்சனல் டெவலப்மெண்ட் நோக்கி நம்ம இன்னர் செல்ஃபுக்கு, இன்னர் அவேக்கனிங்க்கு, ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்குள்ளே வருவோம். அந்த டைமில் தான் உங்கள் பார்ட்னருக்கும் ஈகோ டெத் ஆகும். இங்கே எல்லாருமே லெசன் படிக்காமல் வெளியில் தப்பிச்சு போக முடியாது. வெளியில் தப்பிச்செல்லாம் போக முடியாதுங்க. இது கலிக்காலம். எல்லாமே இங்கேயே அனுபவிச்சு இப்போ பண்ண பாவ புண்ணியத்தை
புண்ணியத்துக்கும் பூர்வ ஜென்ம பாவ புண்ணியத்துக்கும் எல்லாத்துக்கும் இந்த கர்மாவையும் எல்லாத்தையும் இங்கே அனுபவிச்சு இங்கே எல்லாம் போகணுங்க. அதனால இந்த ஒரு ஈகோ டெத்து அதுக்கப்புறம் தான் நம்ம வாழ்க்கையில் புதிய புதிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த கார்டு வந்துருச்சா டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக கிடைக்குது. அதனால பாஸ்டில் நடந்த அத்தனை விஷயங்களும் லெட் கோ பண்ணிடுங்க. உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு கோளாறு யாராவது ஒன்று செஞ்சுருந்தாங்க, உங்களுக்கு மனக்கசப்பாக ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களாம் விட்டுருங்க, மன்னிச்சு விட்டுருங்க. கடவுள் அவங்கள வந்து எடுத்துருவார். அவங்கள எடுத்துக்கிட்டு அவரை திருத்துற முயற்சியில் கடவுள் கிட்ட போயிடுவாங்க. அதனால ஒரு பர்சனல் க்ரோத்துக்கு வந்து உங்களோட அந்த பெருமையோ அகங்காரமோ ஈகோவோ இருக்கக்கூடாது. எல்லாமே கடவுள் தான். எல்லாம் கடவுள் செய்யும். நான் இன்னைக்கு கஷ்டப்படுறது கடவுளால் தான், நான் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறது கடவுளால் தான். எல்லாத்துலேயுமே கடவுளை முன்னிலைப்படுத்தி எந்த கடவுளை நீங்கள் கும்பிட்றீங்களோ அந்த கடவுளோட பேர் அடிக்கடி உங்கள் வாயில் வந்து வார்த்தைகளாக சொல்லிட்டே வாங்க. அதனால செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஏதாவது ஒரு சேரிட்டிக்கு ஏதாவது ஒரு ட்ரஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் உதவி பண்ணிட்டே வாங்க. செவ்வாய்க்கிழமை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க ஸ்பெஷலாக. இப்போதைக்கு நீங்கள் வந்து ஒரு கூட்டாக இருந்த நீங்கள் இப்போ இன்றைக்கி தனிமையில் இருக்கீங்க. எனக்கு யாருமே இல்லை, துணை இல்லை. இது நாள் வரைக்கும் என் கூட வந்து துணையாக இருந்தவங்க, என்கிட்ட பேசிகிட்டே இருந்தவங்க, 24 மணி நேரம் நான் இருக்கேன் எப்பயும் கடைசி வரைக்கும் இருப்பேன்னு சத்தியம் பண்ணவங்க இன்றைக்கி வந்து உங்கள் வாழ்க்கையில் காணா போயிருக்கலாம். இந்த ஒரு தனிமை தாங்க உங்களை வந்து உங்களுக்குள்ளே போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். அழுது புலம்பி நமக்கு யாருமே இல்லையா அப்படின்னு தேடும்போது உங்களுக்குள்ளே வந்துப்பீங்க. இன்னர் டெவலப்மெண்ட், செல்ஃப் டிஸ்கவரி, உங்களுக்குள்ள நிறையா விஷயங்கள் உங்களை நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது எல்லாமே நடக்கணும்னு விதிக்கப்பட்ட ஒரு விதிங்க. ஏன்னா இதில் தான் நீங்கள் பேசிக் லெசன்ஸ் கற்றுருப்பீங்க, கடவுளை புரிஞ்சிருப்பீங்க, உங்களோட பவர் என்னன்னு தெரிஞ்சிருப்பீங்க. அதனால உங்களோட இது வரைக்கும் உங்களோட இன்னர் ரிஃப்ளெக்ஷன் தான் உங்கள் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் நடந்திருக்குங்கிற பேசிக் லாஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். லா ஆஃப் ரெசிஸ்டன்ஸும் கற்றுருப்பீங்க. இது எல்லாமே சட்டத்திட்டங்க. நம்ம உள்ள வந்து சரியில்லை, அதனால வெளியில் மோசமான நிகழ்வுகள் நடந்திருக்கு. உள்ள சரி பண்ணுறோம், வெளியில் அழகான வாழ்க்கை நமக்காக காத்துட்ருக்கு, கடவுள் கையில் வச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற நிறையா விஷயம் தெரிஞ்சிருக்கும். இன்னர் செல்ஃபோட கனெக்ட் ஆகிருப்பீங்க. இன்னர் ஊன்ஸ் எல்லாம் ஹீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்களுக்கு நிறைய பேருக்கு இன்னர் வாய்ஸ், இன்ட்யூஷன் வாய்ஸ்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்கும். அதனால மெடிடேஷன் பண்ணி ரெகுலராக மெடிடேஷன் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயங்க. இன்றைக்கி வந்து நான் காலையில் என்ன பண்ணேன், இன்றைக்கி வந்து ஒரு 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டுங்க. காலையில் ஒரு மெடிடேஷன் குரூப்பில் மெடிடேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், விளக்கு தியானம் பண்ணேங்க. அந்த விளக்கை வந்து ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு அதை வந்து கையிலையும் பிடிச்சிக்கலாம், அல்லது வந்து ஒரு ஸ்டூல் போட்டு மேலே கரெக்டாக வந்து நம்மளோட அந்த தேர்ட் ஐக்கு நேராக அந்த தீபம் வந்து எரியணுங்க. நம்ம கண்ணால் அந்த தீபத்தை பார்க்கக்கூடாது. தேர்ட் ஐ மூலமாக அந்த தீபத்தை பார்த்தேங்க. இன்றைக்கி ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்தேங்க. எனக்கு வந்து கடைசியில் எனக்கு என்ன ஆச்சுன்னா அப்பப்போ கண்ணை மூடுவேன், அப்புறப்பா திறந்துக்குவேன். என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா, அது நான் ஃபஸ்ட்டு கும்பிடும் போதே அதை தொட்டு கும்பிட்டுட்டு அந்த வாயு பகவான், அந்த நெருப்பு தான் நமக்கு ஆசன். அதனால அதுக்கு உண்டான மந்திரத்தை சொன்னாங்க. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகன்னு சொல்லிட்டு நான் அந்த விளக்க பார்த்துட்டே வரேங்க. இது 30 நாள் தொடர்ச்சியாக நான் செய்ய போகிறேங்க. இதில் ஏதோ ஒரு பெரிய விதமான ஒரு மாற்றம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தேர்ட் ஐ நிறையா பேருக்கு ஓப்பனிங் ஆகுங்க. இது வாழ்க்கையில் என்னென்ன விஷயம் நமக்கு என்னென்னா எதுவுமே புரியல இங்கே இல்லையா, எதுவுமே. ஆனால் வந்து எல்லாமே புரியக்கூடிய சக்தி நமக்குள்ளே இருக்குது. இந்த வெளியில் நடக்கிற போராட்டத்தினால நமக்கு உள்ளே கேட்குற இன்னர் வாய்ஸ் நம்ம கேட்கலங்க. எப்போ நம்ம வந்து கடவுளோட ஒரு கனெக்ட் ஆகி நம்ம வந்து அந்த தேர்ட் ஐயோட நம்ம கான்டாக்டில் நம்ம இருக்கும்போது முருகனோட அந்த மைண்டு கார்டே முருகன் தான். அந்த ஒரு இடத்துல கான்சன்ட்ரேஷன் வச்சு நம்ம அந்த தேர்ட் ஐயில் கான்சன்ட்ரேஷன் வச்சு அந்த விளக்கை பார்க்கும்போது நமக்கு நிறைய தெளிவான ஒரு ஞானம்லாம் கிடைக்குங்க. எல்லாமே இங்கே வந்து அந்த நெருப்பு அக்னியை தான் நம்ம வந்து கடவுளாக கும்பிட்டுட்டு நமக்கான ஒரு மெடிடேஷன் பண்ணோங்க. இன்றைக்கி பண்ண ஃபஸ்ட் டே நான் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கேன். இன்றைக்கி 30 days நான் பண்ணிவிட்டு எனக்கு உண்டான ரிசல்ட் என்னன்னு நான் சொல்கிறேங்க. நீங்களும் இது வந்து எதுவுமே தெரியலனாலும் பரவாயில்ல, நான் சொன்ன விஷயங்களை கேட்டு பண்ணுங்கள். இதில் வந்து ரிசல்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களும் சொல்லுங்கள், தொடர்ச்சியாக சொல்லுங்கள். இந்த 30 நாளும் உங்களை கூட்டிகிட்டு வராங்க. அதே மாதிரி நம்ம வீடியோ பார்க்குற அத்தனை பேரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சப்ஸ்கிரைபருக்காகவும் கமெண்ட் பண்ணுறவங்களுக்காகவும் கண்டிப்பாக இதில் நிச்சயமாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக ப்ரேயர் வந்து நான் பண்ணுறேன். நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் உங்களை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு வாழ்க்கையாக மேம்படுத்துறதுக்கு உண்டான ஒரு நல்ல விஷயங்க இது இல்லையா. அவங்க கஷ்டப்படுறாங்க, இதுலேருந்து வெளியில் வந்தால் நமக்கு தானங்க நல்லது. அதனால் நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கும் சரி, வியூவர்ஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் வந்து கொஞ்சம் பேர் தான் விழுகுது. 1000கணக்கான 2000கணக்கான பேர் 3000கணக்கான பேர் பார்க்குறீங்க. ஆனால் லைக் வந்து 200க்கு மேலே தாண்ட மாட்டேங்குது. பார்க்குற எல்லாரும் லைக்கை தட்டி விடுங்க, பார்க்குற எல்லாரும் கமெண்ட்டை தட்டி விடுங்க. ஏன்னா உங்களுக்கான ஒரு ஓப்பனோ போனோம் ப்ரேயர் நான் பண்ண போகிறேங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்கும் உண்டான ஒரு நல்ல வாழ்க்கை, நல்ல விஷயம் நடக்கிறதுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணிக்க போகிறோம். Sorry my universe, please forgive me. Thank you. I love you. Sorry, please forgive me. Thank you. I love you. எனக்கு உண்டான இத்தனை சுச்சுவேஷனும் நான் இப்போ கஷ்டப்படுறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் மட்டும்தான். என் வாழ்க்கையில் இவ்வளோ மோசமாக போனதுக்கு என்னால் மட்டும்தான் இத்தனை விஷயங்களும் என் வாழ்க்கையில் நடந்திருக்கு. இதுக்கு நான் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கிறேன். என்னை மன்னிச்சிருங்க கடவுளே. என் வாழ்க்கையை நீங்கள் தான் பார்த்துக்கணும். சாரி,
ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. எல்லா பொறுப்புமே யார் உங்கள் வாழ்க்கையில் தப்பு செஞ்சுட்டு இருந்தாலும் எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். நீங்கள் பண்ண ஒரு விஷயந்தான் அவங்க உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்காங்க. அதனால எல்லாத்துக்கும் பொறுப்பு எடுத்துகிட்டு சாரி, ப்ளீஸ், ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூன்னு எல்லாத்துக்கும் நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. மனசார ப்ரேயர் பண்ணிக்கோங்க. கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டே இருங்க. கிராட்டிடியூட் மாதிரி ஒரு விஷயம், நல்ல விஷயம், உங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் சந்தோஷத்தை கொண்டு கொடுக்குற ஒரு விஷயம் எதுவுமே கிடையாதுங்க. கொடுத்த பொருளுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள், கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். நம்ம எவ்வளோ பிளெஸ்டாக இருக்கும், அதுக்கு நன்றி சொல்லிட்டே வாங்க. எப்பயும் நல்லதே நினைங்க. இந்த ரீடிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எப்பயும் நல்லதே நினைங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது 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 அது மட்டும் தாங்க கண்டிப்பாக நடக்கும். தைரியமாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.